நல்ல அருமா. பிரமாதமா அண்ணமா. ஆத்தா உனக்கு தீர்காயில கொடுக்கணுமா. அம்மா காமாட்சி, ஒத்திகையில நல்ல அண்ணன் மட்டும் போதாது, கரகாட்டக்கலையே ரொம்ப கவனமா ஆட வேண்டிய ஒரு கலை. எப்பவும் நம்ம கவனம் அது பேர்ல தான் இருக்கணும். அப்பதான் ஜனங்க மத்தியில நம்ம நல்ல பேர் எடுக்க முடியும். ஏயா சிவகுழந்தை, புதுசா ஒரு ஐட்டத்தை சேர்த்து விட்டுருக்கனே, அத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம நிக்கிறிய என்ன? ஐயா, நீங்க கடல் மாதிரி. நீங்க செஞ்சதை பத்தி சொல்ற தகுதி இங்க எவனுக்கு இருக்கு? ஆட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டா நீங்க பாட்டுங்க எதையோ பேசிக்கிட்டு. எப்பா, வழக்கமா ஆடுறதையே ஆடிக்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு பிடிக்காது இல்ல. அதனால இந்த திருவிழாவுக்கு புதுசா ஒரு ஐட்டத்தை சேர்த்து விட்டுருக்கேன். எப்படி இருக்கு? இந்த சராகத்துல நம்ம காமாட்சியை மிஞ்சி ஆடுறதுக்கு யாரு இருக்காங்கன்னு ஜனங்க பேசிக்கிறாங்க. நம்ம கிட்ட என்னையா இருக்கு? எல்லாம் அந்த ஆத்தாவோட கருணையா. வணக்கம். என்ன ஊர் பேசலாம் ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? எல்லாம் நல்ல காரியமா தான் வந்திருக்கிறோம். எங்கப்பா மாலை? என்னதுதான்? இதுக்கு மாலை எல்லாம் போட்டு இந்த வருடம் திருவிழா வரப்போகுதுல. ஓஹோ, நன்கொடை வாங்க வந்திருக்கீங்களா? அதென்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க? போன வருஷம் வரைக்கும் உங்க அப்பா தர்மகர்த்தாவா இருந்து கோயில் திருவிழாவை சீரும் சிறப்பா நடத்தினாரு. இனிமே நீங்க தானே நடத்தி தரணும். நானா? நமக்கு இந்த பதவி பொறுப்புலாம் ஒத்து வராது. அது எங்க அப்பாவோட போட்டோம். என்ன விட்டுருங்க. இது பரம்பரை பதவி. உங்க பெரியவங்க எல்லாம் பாத்துக்கிட்ட கோயில் திடீர்னு வழக்கத்தை மாத்திக்க முடியுமா? அது என்னமோ நீங்க பதவி ஏத்துக்கத்தான் வேணும். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மறுக்காதீங்க. இந்த வருஷம் திருவிழா உங்க தலைமையில நடத்தி ஆகணும். இந்த பாருங்க, உங்க இஷ்டப்படியே நான் எல்லா ஏற்பாடும் பண்ணி போடுறேன். சரி, நான் எதையும் புதுமையா பண்ணணும்னு நினைக்கிறவன். அது உங்களுக்கு பிடிக்காம போச்சுன்னா? உங்க அப்பா இருந்த போது அவர் பேச்சை மீறி கோயில் திருவிழாவில் என்ன நடந்திருக்கு? நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கட்டுப்படுறோம். என்னையா? அப்ப பெரியவங்க வார்த்தைக்கு நானும் கட்டுப்படுறேன். ரொம்ப நன்றி. என்ன பலராமா, 2 நாளா ஒன்ன ஆள ஊருக்குள்ளேயே காணோம். கருமாத்தூர்ல காமாலைக்கு கல்யாணம். ரொம்ப வேண்டப்பட்டவன், அதான் போயிட்டு வர்றேன். அப்படியா? என்ன புஷ்யம் பஞ்சாயத்து 2 பேரும் கிளம்பிட்டீங்க? இவளுக்கு 2 நாள் கூட அப்பனையும் தங்கச்சியும் பார்க்காம இருக்க முடியாதான். நச்சரிச்சா, அதான் கூட்டி போயிட்டு இருக்கேன். வழக்கமா நம்ம ஊர் திருவிழாவில் காமாட்சியோட கரகாட்டத்தை தானே வைப்பாங்க. அஜய் அந்த வருஷம் வைக்கல. யார் அப்படி சொன்னது? இந்த வருஷம் ஆடுறதுக்கு வெளியூர்ல இருந்து கோஷ்டி வருதான். நம்பவே முடியலையே. போன வருஷம் வரைக்கும் நாம தானே ஆடிக்கிட்டு இருந்தோம். ஏன் இப்படி திடீர்னு மாத்தினாங்க? ஏங்க, நம்ம ஊரு தர்மகத்தாவுக்கு உங்களுக்கு ஏதாவது மனஸ்தாவமா? பெரியவர் நம்மள ஒதுக்குறது. காமாட்சி, நம்மள எல்லாம் அன்பா தெய்வமாச்சு அவர். ஒண்ணு இல்லக்கா. ஆனா அவரோட பிள்ளை சின்னவர் ஏன் இந்தா, நம்மள ஒதுக்கி? இந்த பூ தலையில வச்சுக்க. ஏன்பா பலராமா, உனக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? தெரியல மாமா, என்கிட்ட கூட ரொம்ப பிரியமா இருப்பாரு. ஏன் இப்படி செஞ்சாரு? அம்மா, இப்ப திருவிழாவுக்கு ஆட வர போறவங்க யாருன்னு தெரியுமா? எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விடுற நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திக்கு பாத்துக்கிட்டு இருக்கோம். வண்டிய வித்துறதுனால விக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க. அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்ட? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல? யாராரு? மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? கேட்டா என்ன பார்த்து ஏன்டா இந்த கேள்வி கேட்டா? சொல்றா. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்க கூடாதா? சொல்றா. ஐயோ, ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? ஏனே அவனை அடிச்சுட்டே இருக்கீங்க? அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். அவளை யார் யார் வச்சிருக்காங்கன்னு கணக்கெடுக்கிறதா என் வேலை? இல்ல இதுக்கு முன்னால நான் அந்த வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வித்வான பார்த்து கேட்கிற கேள்வி ஐயா இது? ஆறு கேட்கறதையும் கேட்டு போட்டு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத மாதிரி நிக்கிறான். சொல்றான். அதை விட்டு தொலைங்க. முதல்ல வண்டியை சரி பண்ணுங்க. என்னத்தை சரி பண்றது? பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையும் ஏறி போச்சேன்னு குருடாயில் ஊத்துன. இப்ப எந்த ஆயில்ல ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அட அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்பா. இந்தியாவிலேயே, ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டியா அது நம்ம கோஷ்டி தான். அதுவும் அம்பாஸ்டர் கார். என்னது அம்பாஸ்டர் காரா இவ்வளவு நீளமா இருக்கு?
அப்ப லாரி. லாரியா? ஐயோ, அடிக்கிறாரே. கழுதை வரைக்கும் ஐயோ, சும்மா பாத்துட்டு. அடிக்கிறாரே. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர்ச்சம்பளம். பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர்ச்சம்பளம். டேய், ஏன்டா இந்த வண்டியை பார்த்து பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர்ச்சம்பளத்துக்கு போடுற மாதிரியாடா இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே. ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி. போடா. அண்ணே பேரிச்சம்பளம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுனே. அதுக்காக பேர்ச்சம்பளத்துக்கு காரை போடலாங்கிறியா? ஆப்டால் 2 பேர்ச்சம்பளத்துக்கு இவ்வளவு காஸ்ட்லி காரை போடலாங்கிற? தள்ள முடியலண்ணே. அதுக்கு இவங்கிட்ட தள்ளி விட்டுலாங்கிறியா? என்னண்ணே வந்த இடத்த சலமலை பண்ணிக்கிட்டு நீ போப்பா. பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாளுக்கு பேர்ச்சம்பளம். எல்லாரும் வாங்க. வாங்கயா வாங்க. கரகாட்ட கோஷ்டியா? என்ன 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டீங்க? ஊர்ல குறும்பாடு கறி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, அதான் 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டோம். சாப்பாடுலாம் நல்லாவே போட சொல்றோம், ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, தமாசுக்கு சொல்றேன். நாங்க எப்பவுமே 2 நாளைக்கு முன்னால ஊருக்கு வர்றது வழக்கம். ஆடுற தெருவு கோணலாமான்ல இருக்கான்னு சரி பாத்துக்கிறக்காக. அதெல்லாம் நீ குறை சொல்ற மாதிரி இருக்காது, அப்படி இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஏங்க நீங்க செய்யறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? என்னடா பின்ன என்னங்க, எங்களை உள்ளூர்லயும் ஆட விட மாட்டேன்றீங்க, வெளியூர்ல போய் ஆடினாலும் கூடாதுன்றீங்க. காப்பு கட்டின அப்புறம் ஊரை விட்டு யாரும் வெளியே போக கூடாதுன்னு தெரியாது? இத்தனை நாள் நீங்க ஆடினீங்க, ஏதோ மாறுதுக்கு அவங்க ஆட சொன்னேன், என்ன தப்பு? இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ? இப்ப எல்லாம் காரை வச்சுட்டு ஷோ காட்டுறவங்களுக்கு தான் காலம். ஏய், என்னடா கலாட்டா பண்ண வந்திருக்கியா? நியாயத்தை கேட்டா கலாட்டாவா? என்னடா பெரிய நியாயம்? பின்ன என்னங்க, உள்ளூர்லயும் எங்களை ஒதுக்கிட்டீங்க, நாங்க வெளியூர்காரங்கிட்ட அச்சாரம் வாங்கிட்டோம், போகலன்னா அந்த வருமானம் வருமா? அப்புறம் நாங்க எப்படி பிழைக்கிறது? இந்தா இதை கொண்டு அட்வான்ஸ் திருப்பி கொடு, 10 நாள் சாயந்தரம் வந்து வாங்கிக்கோ. ஐயா, ஏய், என்னால யாரும் நஷ்டப்படக்கூடாது, நஷ்டப்பட விட மாட்டேன். ஏய், உங்களை தங்கத்து வேண்டிய ஏற்பாடு பண்ணி எல்லாம் புறப்படுங்க. சம்பந்தம் இல்லாம நம்மள கேவலமா பேசிட்டு போறான். இவன் சும்மா விடலாமா? ஏனே சண்டகோலி மாதிரி ஏன் கத்துறீங்க? உள்ளூர் கரகாட்டக்காரன் பகுத்தறிச்சல பேசுறான், அதுக்காக நாம சரிசமா நிக்கணுமா? அதுக்கு இல்ல, இதோட விடுங்க, பேசாம வாங்க. ஏய் நாதஸ். அண்ணே இந்த வந்துட்டேண்ணே. என்னண்ணே கூப்பிட்டீங்களா அண்ணே? இந்தா 1 ரூபாய், போய் 2 பழம் வாங்கிட்டு வா. ரஸ்தாலியா பூ பழமா? ஏதாவது வாங்கிட்டு வா, போடா. 2 பழம். கடைக்காரரே, எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு. உங்க அண்ணன் கலெக்டரா? காசை கொடுத்தா எவ்வளவு கண்ணா கொடுப்பையா? சரி 2 பழம் என்ன விலை? ரூபாய்க்கு 2. 2 1 ரூபா. ஓ, ரூபாய்க்கு 2யா? 2 1 ரூபா. ரூபாய்க்கு 2. 2 1 ரூபா. உங்க கூட தலைவலியா? காசு கூட நீயே பிச்சுக்க. இந்தாங்கண்ணே என்ன இது பழம். நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. 1 இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? 1 ரூபா. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. உட்கார். ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை பழம்? 2 பழம். நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. என்ன அவன்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு? அவன் நம்ம செட்டு. என்ன நம்ம செட்டு? பெரிய சேவிங் செட்டு. அவன் என்ன செஞ்சிருக்கான்? என்ன செஞ்சா? நீ கேள். ஏய், உட்கார்றா. தம்பி, 1 ரூபாய் கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொன்னேன். 1 இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? நீயே கேள். இதுக்கு போய் அவன்கிட்ட சண்டை போட்டா அவன் எப்படி சொல்லுவான்? கண்ணு, அண்ணன் உன்னை என்ன வாங்கிட்டு வர சொன்னாரு? பழம் வாங்கிட்டு சொன்னாரு. எவ்வளவு கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு? 2 பழம் வாங்கிட்டு சொன்னாரு. 2 பழம் வாங்கிட்டு வர சொன்னாருல்ல? நீ வாங்கிட்டு வந்ததுல 1 இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க இருக்கு? அட இன்னொன்னு தாங்க இது. அடே, அண்ணே 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 அண்ணே, உன்னை கேளுங்க. என்ன எங்க சண்டை? என்ன எங்க சண்டை? ஒண்ணு இல்லக்கா, அண்ணன் 1 ரூபா கொடுத்து 2 பழம் வாங்கிட்டு சொல்லிருக்காரு. 1 வாங்கிட்டு கையில கொடுத்துட்டாரு, இன்னொன்னு எங்கன்னா அதுவும் இதாங்கிறாரு. நீயே கேளுக்கா. இந்தா உன்கிட்ட எத்தனை ரூபா கொடுத்தாரு? 1 ரூபா கொடுத்தாரு. என்ன வாங்க சொல்லி? பழம் வாங்க சொன்னாரு. எத்தனை? 2. வாங்கினியாளா? வாங்கினேனே. 1 இந்தா இவர்கிட்ட இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாமா இது. அடே, மறுபடியும் மறுபடியும் அதே சொல்றாங்க. சத்தப்பட்டு அசிங்கம் பண்ணாதீங்க. ஒரு பழத்துக்கு இவ்ளோ பெரிய சண்டையா? ஏய், என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டு? பழம் தாண்டி பெரிய விஷயம்.
ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு ஒண்ணு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான். விடுங்க, நீங்க விடுங்க. ஏய் பாருங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கி சொன்னீங்க. எத்தனை? 2. நான் எவ்வளவு கொடுத்தேன்? 1 ரூபா கொடுத்தீங்க. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். கடைக்காரர்கிட்ட போய் கேட்டியா? கேட்டனே. கடைக்காரன் கொடுத்தானா? கொடுத்தான். எத்தனை கொடுத்தான்? 2 பழம் கொடுத்தான். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு எது? ஐயோ, தத்தரினா நானா தத்தரினா நானா தரனனனா நனனனனா தத்தரினா தப தத்தரினா. இந்த மூஞ்சி தான் ஆட போதாக்கும். பெரிய எம்ஜிஆர் நினைப்பு. ஏய், பொட்டாச்சிக்கிறது சரியா இருக்க. ஏண்டி ஒளிஞ்சு நின்னு பேசுறீங்க? தைரியம் இருந்தா எதுக்கு நின்னு பேசுங்க. நின்னுட்டா என்ன பண்ணுவீங்க? மென்னு தின்னுருவீங்களோ? மென்னு தின்றுவாங்களா? நீங்க பெரிய வெத்தலை கொண்டு வெத்தலைங்க. உங்களை மென்னு தின்னுட்டாலும் வெத்தலை போடுறதுக்கு பாக்கு சுண்ணாம்பு எல்லாமே வேணும். அப்பதான் செவக்கும். வெத்தலை போடுறதுக்கு என்ன தெரியும்? எவ்வளவு தைரியம் தான் எங்க ஊருக்கு ஆட வந்திருப்ப. எங்க காமாட்சி ஆட்டத்துக்கு முன்னாடி நீ கால் தூசி பெறமாட்ட. அவ சலங்கைக்கு பதில் சொல்ல இனி யாரும் பிறக்கல. நிறுத்துங்கடே. அவன பெரிய ஆட்டக்காரியா? இன்னைக்கு ராத்திரிக்கு வாங்கடே, வந்து நம்ம ஆட்டத்தை பாருங்க, அப்புறமா பேசுங்க. யோ, இன்னைக்கு ராத்திரி தான் உன் சாயம் வெளுக்க போதே, ரொம்ப துள்ளாத. என்னங்கடி காமாட்சி காமாட்சிக்கிட்டு என் கூட வந்து ஆட சொல்லுங்க. அவ முட்டிய காட்டி காட்டுறேன். கழட்டுவ வாயாலதான் கழட்டுவ. என் காமாட்சி கூட ஆடினா முட்டி தான் கழண்டு போகும். அப்படி கழண்டு பண்ணா அவரு கவலை இல்லடி. அவர் தான் கார் வச்சிருக்காரு, அதுல போயிருவாரு. நீங்களும் வாங்கடி. என்ன தம்பி, எல்லாம் உங்க ரசிகைகளா? ஏன் ஏதாவது மண்ட ஆரம்பிக்க போறாங்களா? ஆமா, நீங்க கிழிக்கிற கிழிக்கு ரசிகர் மன்றம் ஒண்ணுதான் குறைச்சல். யாரு கிழிச்சா நீங்க ரசிகர் மன்றம் ஆரம்பிப்பீங்க? ஏய், இது ஜால்ரா கோஷ்டி, வாங்கடி போலாம். ஜால்ராவா? உங்கடி கால்ரா கோஷ்டிகளா? என்னப்பா இது? அண்ணே, இந்த ஊர்ல காமாட்சின்னு ஒரு கரகாட்டக்காரி இருக்காளாம். அவ அளவுக்கு என்னால ஆட முடியாத கிண்டல் பண்ணிட்டு போறாளுங்க. ஓஹோ, உள்ளூர் வைத்தறிச்சல் கோஷ்டியா? ஏன் தம்பி, எதிர்கட்சியை மடக்க வேண்டியதானே? கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்கணும். எங்க போயிட போறாங்க? அங்கங்க சுத்தி நம்ம தானே வரணும். ஓஹோ, நீ அப்படி போறியா? ஏண்டி இந்த வேண்டாத வேலை? எதுக்காக அங்க போய் வம்பிழுத்துட்டு வரீங்க? அப்புறம் காமாட்சி கரக வச்சு ஆடுற இடத்துல இன்னொருத்தர் ஆளமா? அதான் வசமா கேட்டுட்டு வந்தோம். ஆளை பார்த்தா நாடகத்துல சீப்பாட் போடுற ஒரு மாதிரி இருக்குடி. பாக்கதானே போறோம், என்னத்த காட்ட போறாங்கன்னு. விடுங்கப்பா. ஆத்தா, ஐயா, உள்ளூர் பெரியவங்களுக்கு எல்லாம் நமஸ்காரங்க. வெளியூர் புள்ள ரொம்ப நல்லா அடிச்சுங்க, பிரமாதமா அடிச்சுங்க. வெளியூர் ஆட்டக்காரன உள்ளூர் ஆட்டக்காரன் மதிக்கிறதாங்க மரியாதை. உங்க எல்லார் சார்பிலையும் அந்த புள்ளைக்கு இந்த மலர் மாலை போடுறதுக்கு கேட்டுக்கிறேன். என்ன தம்பி இது? நல்லா இருக்கு தம்பி. தம்பி, நீ ரொம்ப நல்லா ஆடின தம்பி. உன் ஆட்டத்தை பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ ஞாபகத்துக்கு வருது. நான் கும்பிடுற ஆத்தா உனக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கணும் தம்பி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். ஒரு சின்ன வேண்டுகோள், நாளைக்கு நீங்க எல்லாருமா என் வீட்டுக்கு வந்து ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சீங்கன்னா எனக்கு பெருமையா இருக்கு. ஐயா, வெறும் காபி தண்ணி மட்டும் தானா? சொன்னீங்கன்னா விருந்தே வச்சிடறோம். வேணாங்க, காப்பியே போதும். ஏன் தம்பி? சாப்பாட்டுக்கு வேற வீட்டுக்கு வர்றேன்னு வாக்கு கொடுத்துட்டோம். நாங்க வாக்கு தவற மாட்டோம். தம்பி, காபிக்கு வேற வீட்டுக்கு வரேன்னு வாக்கு கொடுத்துறாதீங்க. மறக்காம வந்துருங்க தம்பி. அந்த மாலை அது சாமிக்கு. சாமிக்கே போடுங்க, எனக்கு வேணாம். எனக்கு எதுக்கு? இவர் ஊதறதா இந்த பொண்ணு ஆரதையும் பாக்குறப்ப இல்லாரா மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்காங்க. தில்லானா மோகனாம்பாள் படம் பாத்திருக்கியா நீ? இல்ல. சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன், அந்த மூஞ்சி பத்மினின்னு சொன்ன? சொல்றா, சொல்லு. போல சொல்றீங்க. ஐயாவா? நான் என்ன கிழவனா? தம்பி சொல்றேன் தம்பி. இவருதான் சொல்ல சொன்னாரு. ஆட்டம் நடக்கிற ஊருக்கெல்லாம் வா, 10 ரூபா தர்றேன், இந்த மாதிரி போலந்து பேசி அதுலயும் அந்த தவுலுக்காரன் காதல் விடுற மாதிரி சொல்லு. அவருதான் சொல்ல சொன்னாரு. நீ போ. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்கு தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறானுங்களா போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்கு தான் பிறந்தாங்களா இந்தியாவுல? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா? ஏய், அவங்க கூட சேர்ந்துட்டு நீ ஏடி பெரிய இது மாதிரி லொல்லு? கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டியில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூப்பிட்டாக, அவ்வளவு ஏன் காரக்குடி பாட்டியில கூட கூப்பிட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகோ, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகோ. என்னடி கலர் கலரா ரீலா விடுற?
ஏய் ஜனங்களே பாத்துக்குங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ போடா. ஏய், இப்படி போடி போடி. உங்க 2 பேருக்கு நாங்க தான். ஏன்னா ராத்திரி நம்ம ஆடின ஆடத்தை பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கிறாங்க? ஊரையே கலைக்கு போட்டு சும்மா கலைக்கு ஜேன்னு பேசிக்கிறாங்க. அண்ணே, நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? கம்ப்யூட்டர் கத்துக்க. ஏண்டா படுவா, வாயில பல்லு குச்சி வச்சுட்டு எங்கடா போவாங்க? அரண்மனைக்கா? எல்லாம் அவசரத்துக்கு தான். கலக்குதுல இடம் தெரியல. எல்லா இடம் தான். போடா. ஒச்ச பயிர் இவ்வளவு திங்காதேன்னு சொன்னேன். வெள்ளாம பண்ற காட்டுல விவசாயம் பண்ற தெரியல. விவசாயம் பண்ணீங்கன்னா உரம் போடுறது யாரு? ஓடுறான் அந்த பக்கம். சரிப்பா. அங்க யாரும் அதிகம் பண்றது? ஐயா, ஆனது ஆச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம். போறங்க போறங்க. அண்ணே, அந்த பக்கம் வைக்கிறாங்க. இந்த பக்கம் வைக்கிறாங்க. எந்த பக்கம் போறதே தெரியல. ஊரை சுத்தி காவலுக்கு ஆள் வச்சிருக்காங்க. நம்மள புடிச்சிருவாங்க போடுறாங்க. ஐயா போறங்க. இன்னும் புறப்படலையா? என்னண்ணே கார் ரெடி பண்றீங்க? ஆமாப்பா, நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ. கார்ல போய் இறங்கினா தானே மரியாதை. ஏன்னு பக்கத்து தெருவுக்கு போறது காரா? நீ ஒண்ணு, அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினா தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். பந்தா பண்ணா தான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏர் கார்ல. நிறுத்துங்கண்ணே, நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னண்ணே, என்னை விட்டுட்டு 2 பேரும் எங்க போறீங்க? ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்குறதுக்கு. ஏப்பா, இவன் மனுஷனா? குறுக்க வந்து தப்பு கேள்வி கேக்குறான் பாரு. அண்ணே, பூனை குறுக்க வந்தது தப்பு, யானை வந்த தப்பு இல்ல. ஏறா மேல. யாரை எனக்கு ஏறுறேன்? எங்கடா வர்ற? ஐயா, வண்டியை கவுத்துட்டு நம்மளுக்கு அந்த பக்கம் வந்துடுறேன். என்னண்ணே, வண்டி இங்கே நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்தினேன்? தானா நின்னு போச்சு. இனிமே வண்டியை தள்ளினா தான் போகும். தள்ளுறதுக்கு பதிலா ஆறு வச்சு அல்லணும். எப்படியோ என் மேடத்தை வாங்கிட்டீங்க. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர் சம்பளோ. கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். அண்ணே, டேய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டிக்கிட்டே வந்து சத்தம் போடுற. இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ. அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். சரி. அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீ? நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்கிட்ட போட்டு பேரிச்சம்பழம் வாங்கிட்டீங்க. படுவா போடா. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டியே? அது வந்து அது நான் இங்க வரலான்னு தான் சொன்னேன். தம்பி தான் அங்கேயே நிப்பாட்ட சொன்னாரு. அட எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான். அட என்ன தம்பி, இவ்வளவு தூரம் வந்துட்டியே, அப்புறம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அவர் போய் சொல்றாருங்க. கார் வந்து ஐயோ. அது வாங்க தம்பி வாங்க. உட்காருங்க. இது ஏன் இடம்? இது என்ன டூரிங் டாக்ஸி இடம் பிடிக்கிற? இந்தாங்க. கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன். எங்க போறாரு? என்ன டிபன் வாங்க போவாரு? டிபனா யாருக்கு? எனக்கு தான். இது நம்மள மாதிரி வாத்திக்காரங்க வீடு. கொஞ்சம் அடக்கி வாசி. என்னண்ணே, வீட்டுல யாருமே காணா? ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனை குதிரை ஆளு அம்பெல்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பனியன் இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு. தம்பி, இந்தா இந்த வெத்தலையை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டுக்கெல்லாம் பார்த்து வர்றோம். ஏய், வெத்தலை தின்னுட்டியா? எழுந்துடுறா. போடா போ. பாதி இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு. என்ன தம்பி, தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போல் இருக்கு. அது ஒண்ணு இல்லண்ணே, உட்காருங்க. பரவாயில்ல. தட்டிக்கிட்டு இருந்தேன். சும்மா தட்டிக்கிட்டு இருந்தியா? என் புழப்புல மண்ணை போட்டுறாதப்பா. சும்மா சொல்லக்கூடாது, பிரமாதமா வாசிக்கிறேன். அண்ணே, ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவான் தான். அப்படி போல கையை நீட்டாதா.
வாஸ்தவம் தான் நீ சொல்றது. என் வாழ்க்கையில நல்ல காலையே நான் பார்த்தது இல்லையம்மா. டவுன்ல கைய வச்சுட்டு திரும்பினா பாரு இந்த கரிச்சட்டி கால் தான் தெரியுது. இத பார்த்து வாசிச்சு எனக்கு என்னைக்கு கலைமாமணி பட்டம் கிடைக்கிறது? உட்காருங்கண்ணே. தம்பி டீ சாப்பிடுங்க. டீ வாங்க போனீங்க. நான் டீ சாப்பிடுறது இல்லீங்களே. நான் குடிப்பேனே. அப்போ கொஞ்சம் மோராவது சாப்பிடுறீங்களா? அதையும் நாங்க குடிப்போம். அட வறுமைக்கு பிறந்தவனே, எதை முன்னால சாப்பிடுறது எதை பின்னால சாப்பிடுறது தெரியாம டீக்கு அப்புறம் மோராடா? அண்ணே டீயும் பால்லதான் இருக்கு, மோரும் பால்லதான் இருக்கு, அப்புறம் என்ன? ஆஹா, தத்துவத்தை கக்குறான். இவனை விடுங்க, பிரியா கொடுத்தா பினாயில கூட குடிப்பான். நீங்க தம்பிக்கு மோர் மட்டும் கொடுங்க. சரி. அம்மா காமாட்சி, ரெண்டு மோர் glass கொண்டா. என்னது மோர் இவ்வளவு சூடா இருக்கு? நேத்தெல்லாம் பசு வெயில நின்றுச்சு. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க. காமாட்சி எப்பவும் இப்படித்தான் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கான். ஏமா மோர அடுப்பு பக்கத்துல வச்சிருந்த? பரவாயில்லைங்க, மோர் சூடா இருந்தாலும் ரொம்ப ருசியாவே இருக்கு. ஏன் தம்பி, ஆட்டத்தை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? ஆட்டக்காரங்க கிட்ட. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தம்பி தவறு இல்ல, அதான் எதிர்நட பேசுது. முறப்படி யாருகிட்ட தம்பி கத்துக்குச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு தான். எனக்கு எங்க அம்மா தான் குரு. அம்மா பேரு என்ன தம்பி? தனலட்சுமி. ஒரு காலத்துல கரகாட்டத்துல ஓஹோன்னு இருந்தவங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆமாமா, கேள்விப்பட்டிருக்கேன். உங்க அப்பா பேரு? நாகரத்னம். அவரும் பெரிய ஆட்டக்காரர் தான். எம்ஜிஆர் கையிலே மெடல் வாங்கியிருக்காரு. ஆனா நான் சின்ன வயசா இருக்கும்போது இறந்துட்டாரு. என்னை வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் எங்க அம்மா தான். தம்பி ஒரே பிள்ளையோ? இல்லைங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. ஆமா, எங்க அம்மா நீங்க பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல, ஆனா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. என்ன திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். வயசாயிடுச்சு இல்ல. முதல் முறையா நான் தர்மகர்த்தா பதவி ஏத்து இந்த திருவிழா நடத்திருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடந்தது. எல்லாம் பெரியவங்க ஆசீர்வாதம். வழக்கம் போல அரைச்ச மாவையே அரைக்காம புதுசா சேந்தம்பட்டியில இருந்து முத்தையன்ற பையனை வர வச்சேன். நல்லாவே ஆடினாரு. அவரு மத்தவங்க மாதிரி குண்டு செட்டுல குதிரை ஓட்டுற கலைஞன் இல்ல. என்ன நான் சொல்றது? ஆமாங்க. சிலதுக்கு மாதிரி நம்ம முத்தையன் தலகணம் முடிச்ச கலைஞன் இல்ல. அவன் நல்ல கலைஞன். அவன் வாங்காத பரிசோ பாராட்டோ இல்ல. இருந்தாலும் ஊர் மக்கள் சார்பா என் சொந்த செலவுல இந்த மெடலை அவருக்கு அணிவிக்கிறேன். நிறுத்துங்க, இது அநியாயம். இவன் தான் ஆட்டத்துல பெரிய ஆளுங்கிறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க? இந்தாயா பெரிய மனுஷா, கரகாட்டத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இத பத்தி தெரிஞ்ச 4 பெரியவங்க சொல்லியிருந்தா நாங்களே ஏத்துக்குவோம். நான் கரெக்டா பண்ண வந்திருக்கியா? இது ஏன் மெடல், நான் கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன். நீ யாரு கேட்கறதுக்கு? இந்த வருஷம் ஆடும் இல்ல ஆடுல கத்துறியா? பொறாம புடிச்சவங்க நாங்க ஒண்ணும் இல்ல. என்னமோ இந்த ஊரை விட்டா அடுத்த ஊர்ல சான்ஸ் கிடைக்காதுங்கிற மாதிரி பேசாதீங்க. நாங்களும் ஆடாத ஊர் இல்ல. இப்படி ஊர் மத்தியில ஒசத்தி மெடல் கொடுத்தீங்கன்னா இது ரொம்ப அநியாயம். நாங்க உங்களுக்கு என்னங்க தப்பு செஞ்சோம்? உங்களே நம்பி இருக்கிறவங்களை கேவலப்படுத்திட்டீங்களே. உள்ளூர்லயே மத்தவங்களை ஒசத்தி பேசினா அடுத்தவங்க எங்களை எப்படி மதிப்பாங்க? எங்க மேல கோபம் இருந்தா 4 அடி கூட அடிச்சிருங்க. இப்படி வயித்துல அடிக்காது. மாமா, இந்த ஆள் கால விழுந்து ஏன் கெஞ்சற? இவங்களை நம்பி ஒண்ணும் நாம பொறக்கல. அப்பா சம்பாரிச்சத உக்காந்து திங்கிற ஜாதி நம்ம ஜாதி இல்ல. நம்ம தலையில கரகம் ஆடுற வரைக்கும் நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க எங்க மேல வச்சிருக்க அன்புக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அந்த மெடல் பட்டம்லாம் எங்களுக்கு வேணாங்க. என்னப்பா நல்லவ மாதிரி நாடகம் போடுற? ஏய், மெடலை வாங்கிட்டு நீ இந்த ஊரை விட்டு தாண்ட முடியுமா? இந்த மெடலை ஏன்ட வச்சுக்காத. உனக்கு பயந்துகிட்டு தானே வேணாங்கல. அதே நேரத்துல மெடலுக்கு அலையறவே நான் இல்ல. வீட்டுல வந்து பாரு, 100 கணக்குல மெடல் கிடக்கு. இந்தாப்பா உலகமகா ஆட்டக்காரா, நீ ஏன் இந்த மெடலை வாங்கிட்டு போ. ஆனா எங்க காமாட்சி ஆட்டத்துக்கு பதில சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு போ. என்னப்பு முழிக்கிற? பயமா இருக்கா? நிறுத்தியா? போட்டினா எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. போயும் ஒரு பொண்ணுகிட்டயா போட்டி போடுறதுன்னு பாக்குறேன். என்ன சேந்தம்பட்டியாரே, பொம்பளைங்க என்ன அவ்வளவு கேவலமா? இந்தாயா, உங்க வீட்டு பொம்பளைங்களை வச்சு என்ன எடை போடாத. இந்த காமாட்சி பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளை. அப்படியா? எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம்? எப்ப வேணாலும் எங்க வேணாலும். அப்ப ரெடிங்கிற? ஆமாய்யா, என்னமோ முட்டிய கழட்டுவேன்னு சொன்னியாமே, வா எப்படி கழட்டுறதுன்னு சொல்லி தரேன். முளைப்பாறு கலச்சதுக்கு அப்புறம் யாரும் கரகடத்தை ஆடக்கூடாதுங்கிறது உனக்கு தெரியாது? அப்ப நீங்களே ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அன்னைக்கு நாங்க போட்டிக்கு வர தயார். ஏமா காமாட்சி, உன் மாமன் தான் முன்கோவக்காரன்னா நீ அவன் கூட சேர்த்துட்டு இப்படி செஞ்சிருக்கியே. இப்ப நமக்கு போட்டி தேவையா?
இத கேக்குறவங்க நம்மளதான் பொறாமக்காரன் நினைப்பாங்க. மாமா 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. நம்ம சவால் இல்லைன்னா இன்னைக்கு செல்லா காசு ஆயிருப்போம். ஏய், ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்க. ஆனா இங்க கூத்தாடிங்களே 2 பட்டு நிக்கிறோம். ஏமா, ஒரு வேளை நீ ஜெயிக்கலேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நம்ம நிலைமை இன்னும் கேவலமாயிடுமம்மா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நான் நிச்சயம் ஜெயிப்பேன். சபாஷ். ஏமாமா இப்படி ஒரு பொண்ணை பெத்துட்டு ஏன் கவலைப்படுறீங்க? கமலா, நீ இங்கே இரு, நான் வெளியில போயிட்டு வந்து உன்னை கூட்டி போறேன். ஏன்பா, என் மேல எதுவும் தப்பா? இல்லம்மா, உன் தன்மான உணர்ச்சியை நான் பாராட்டுறேன். உன் துணிச்சலை கண்டு நான் பெருமைப்படுறேம்மா. ஆனா அந்த தர்மகர்த்தா பண்ண தப்புக்கு அந்த புள்ள அவமானப்பட்டதை நினைச்சு வேதனைப்படுறம்மா. நல்ல புள்ள, பிரமாதமான ஆட்டக்காரன். நீ என்னம்மா நினைக்கிற? ஆமாப்பா, அத நினைச்சா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நம்ம தொழில போட்டின்னு வந்ததுக்கு அப்புறம் எப்படிப்பா விட்டு கொடுக்க முடியும்? ஒன்ன மறந்து இருக்க ஒரு பொழுதும் அறிய எம்மா கண்ணி முகத்தை விட்டு வேறெதையும் தெரிய வங்கத்தில விளைஞ்ச மஞ்ச கிழங்கெடுத்து உரசி எம்மா இங்கு மங்கும் பூசி வரும் எழிலிருக்கும் அரசி குடியிருப்போம் குண்டு கிளிய கொஞ்சி கிடப்போம் வாடி வெளியே ஜாட சொல்லித்தான் பாடி அழைச்ச சம்மதம் ஒண்ணு சொல்லு கிளியே சாமத்தில வார எம்மா சாமந்தி புத்தார. என்ன தம்பி? ஒண்ணு இல்லண்ணே, மத்தியானம் எதையா சாப்பிட்டேன் போல் இருக்கு. பகுர் பூரா கடமுடான்னு தவிச்சு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கு. நான் கம்மா கறங்க புரிந்துறேன். அட, எனக்கு கூட வயிற்றுக்குள்ள கடமுடான்னு கஞ்சலா சத்தம் கேக்குது. நானும் வர்றேன் கம்மா. நீங்க எதுக்குண்ணே வந்து போறீங்களா? போயிட்டு பைய வாங்க. தம்பி, இன்னைக்கு நான் வரல, நீ போயிட்டு வா. சரிண்ணே. சிலது எல்லாம் இங்க கண்காணிக்க வேண்டியிருக்கு. டேய் பேரிக்கத்தலையா, எங்க படுக்கையெல்லாம் சுத்திட்டேன்? வெளிய புழுக்கமா இருக்கு, உள்ள போய் படுத்துக்கிறேன். உள்ள போய் படுக்கிறியா? சரி போய் படு. ஏய் சரசு, நீ வெளிய வந்து படுறி. அப்ப நான் இங்கே படுத்துக்கிறேன். அப்ப நீ உள்ளே படுறி. அப்ப நான் உள்ள போறேன். இனி பேசி பிரயோஜனம் இல்ல, மிதிதான். படுறா, படு, படுக்கிறேன். படுறா. என்ன சேந்தப்பட்டியாரே, நடுசாமத்துல என்ன தேடிட்டு வாரிய? மொசக்குட்டி, நீ வேற. இங்க ஒரே புழுக்கமா இருந்துச்சு, அப்படியே காத்து வாங்கலாம்னு இந்த பக்கம் வந்தேன். அப்படியா? சாமந்தி பூவை தேடுறீங்களாக்குன்னு நினைச்சேன். சாமந்தி பூவா? நீங்க தானே பாடினிய, சாமத்துல வாரேன் சாமந்தி பூ தாரேன்னு. சொன்னபடி வந்துட்டிய, ஆனா சாமந்தி பூவை தான் காணோம். ஏன் கிடைக்கலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தூக்கம் வரல, அது ஏன்னு தெரியல. அதான் இந்த பக்கம் சும்மா அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன். அதுக்கே எங்க வீட்டு சந்தையில வந்து அலையிறிய? சேந்தப்பட்டியாரே, ஊர்ல மோகினி நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கான், பாத்து போங்க. வயசு பிள்ளைங்களை கண்டா விடாதா? நான் ஊரு முழுக்க சுத்திட்டேன், எந்த மோகினி இல்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு மோகினி தான் இங்க நிக்குது, அதுக்கு அழகான கால் இருக்கே. ஐயோ, அப்பா முழிச்சிட்டார் போல இருக்கே. அப்படி உள்ள ஓடிடு, அந்த பக்கம் ஓடிடுறேன். என்ன சொல்றமா, மச்சினி வருமானத்தையே நம்பிட்டு இருக்கே, அவ கல்யாணம் பண்ணி ஊருக்கு போன என்னடா பண்ணுவ? என்ன சொல்றீங்க? நீ காமாட்சி முன்னு கொண்டு படாத பாடுபடுற, ஏதோ அலைஞ்சு தெரிஞ்சு கச்சேரிக்கெல்லாம் ஏற்பாடு பண்ற. அவளும் கல்யாணம் பண்ணி போயிட்டானே, உன் வருமானத்துக்கு என்னடா பண்ணுவ நீ? ஏடா இப்ப யோசிச்சு என்னடா பண்றது? முன்னாடியே யோசிச்சிருக்கணும். ஏற்கனவே உனக்கு வருமானம் பத்தல, நீ நல்ல துணி போட்டு ஒரு நாள் கூட நான் பார்த்ததே கிடையாது. உன் பொண்டாட்டி காலத்துல தாலியை தவிர்த்து வேற ஒரு பவுன் இருக்காடா? நல்ல வேலை ஆண்டவனுக்கு குழந்தைங்களை கொடுக்கல. குழந்தை பிறந்தா அவங்களை படிக்க வைக்கணும், வளர்க்க வேணாம். சாப்பிட வெள்ளக்காரன் சாப்பிடுறது குடியேன் வேணாங்க. உங்க முன்னாடி குடிச்சா அது மரியாதையா இருக்காதுங்க. மரியாதை இங்க இருக்குனுடா, நான் சொல்றேன் குடி. வேணாங்க, கொடுத்துட்டீங்க, கொண்டாங்க. எடு. பல்ராமா, இந்த வருஷம் காமாட்சி ஆட்டத்தை நான் ஏன் வானான்னு சொன்னேன் தெரியுமா? அதுதாங்க எனக்கும் புரியல. மத்தவங்க முன்னாடி அவ ஆடுறது எனக்கு பிடிக்கலடா. ஏன் அப்படி சொல்றீங்க? ஆடாட்டி நாங்க எப்படி பழைக்கிறது? அதுக்கு வழி நான் பண்றேன்டா. அவளுக்கு பங்களா கட்டி தரேன், நிலபலங்கள்லாம் எழுதி வைக்கிறேன், நிறைய நகையெல்லாம் போடுறேன், அவளை ராணி மாதிரி வாழ வைக்கிறேன்டா. என்ன சொல்ற? இன்னுமா புரியல?
அவ மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அவளை என் ராணி ஆக்க போறேன். வச்சுக்க போறீங்களா? அது நடக்காதுங்க. சரி, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது எப்படிங்க முடியும்? உங்க சாதி என்ன, அந்தஸ்து என்ன? எங்க வீட்டுல நீங்க பொண்ணு எடுத்தா உங்க சாதி தானே சும்மா இருப்பாங்களா? எங்களெல்லாம் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கோ? ஏண்டா இப்படி பண்ணிட்டா என்ன? எப்படி? ஒரு கோயில வச்சு ரகசியமா தாலி கட்டிட்டா? ஐயோ, இது வெளியில தெரிஞ்சா எங்களுக்கு ஆபத்து. ஏய், நான் சும்மா விட்டுருவேனா? எங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நான் எல்லாத்தையும் சரி கட்டிடுறேன்டா. நீ மட்டும் சரின்னு சொல்லு, உனக்கு ஏரிக்கரை ஓரமா 4 ஏக்கரா நான் எழுதி வைக்கிறேன். ஏரிக்கரை ஓரமாவா? 4 ஏக்கராவா? என்ன பூ சொல்ற? சத்தியமா தான் சொல்றேன்டா. நல்லா யோசிச்சு பாரு. நீ எனக்கு சமமா பணக்காரன் ஆயிடலாம். ஏதோ பணம் கேட்ட இல்ல? 2000 இருக்கு. ஏய் சுந்தராசு, முடிச்சிருவோம். யோசிச்சு பாருங்க மாமா, இப்படி தெருவுல கண்டவங்க முன்னாடி ஆடுறத விட்டுட்டு நாமளும் 4 காசு பணத்தோட கௌரதியா வாழ வேண்டாமா? ஒரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா இருக்கிறத விட ஒரு ஏழைக்கு மனைவியா இருக்கிறதாண்டா கௌரவம். டேய், நான் பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா கமலா அவனுக்கு பொண்டாட்டியா இருந்திருக்க மாட்டான். இன்னொரு பணக்காரனுக்கு வப்பாட்டியா இருந்திருப்பான். புரிஞ்சுக்க. வறுமையை போக்குறதுக்காக பெருமையை வைக்கிறவன் நாளடா. டேய், இப்ப இது ரொம்ப முக்கியமாடா. வெயிலுக்கு முன்னால ஊருக்கு போகணும், வாத்திங்களை எடுத்து வண்டியில வைங்கிறான்னா இவ்வளவு தூக்கி உட்கார வச்சிருக்கீங்களே. என்ன மரியாதை எல்லாம் பேசுறீங்க? என்ன இருந்தாலும் நான் நாயனா, நான் மெயின், இன்னைக்கு சைடு பக்கவாத்தியா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. ஆமா, பெரிய காரை குறிச்சி அரணாசலா நாயனத்தை தூக்கி வாயில வச்சா கீழே வைக்கவே மாட்டாரு. போடா பேரிக்க மாட்டியா? இங்க பாரு, இவளுக்கு நாட்டிய பேரொழின்னு நினைப்பு. அப்படி காலை தூக்கி ஆட ஆரம்பிச்சுட்டா இன்னைக்கெல்லாம் ஆடிக்கிட்டே இருப்பா. இறங்கி கீழே தூக்கி எடுத்து வைங்க. கசகசான்னு எடுத்து வைங்கப்பா. அண்ணே, நீங்க எல்லாம் சரி பண்ணிட்டுருங்க, இந்த வந்துடுறேன். என்னப்பா புறப்படும் போது? இல்லண்ணே, நீங்க கிளம்பி வந்துட்டே இருங்க, நான் வழியில இருக்கிறேன். ஓ, ஓஹோ, முத்தியும் தம்பியா? என்ன தம்பி அங்கேயே நின்னுட்டீங்க? வர வேண்டியது தானே? வாங்க தம்பி, வாங்க. நீங்க உட்காருங்க. இருட்டு நீங்க உட்காருங்க. உங்க பொண்ணு ஆடத்தை இன்னைக்கு தான் பார்த்தேன். ரொம்ப பிரமாதமா ஆடுறாப்ல. அட என்ன தம்பி, சும்மா ஒத்தியில பாத்துக்கிட்டு இருந்தோம். ஏங்க, பதம் பார்க்கணும்னா பானை சோத்தியமா பாப்பாங்க. அப்பா, அவருக்கு பயம் வந்துருச்சு போல இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? திறமைசாலி ஜெயிக்க போறான். அப்படியே தோத்தாலும் திறமைசாலிட்ட தோத்தம்னு நினைச்சுக்க வேண்டியதான். எப்படியோ தோக்க போறோன்னு உங்களுக்கே புரிஞ்சு போச்சு, அது போதும். அட என்னம்மா, விளையாட்டு பேச்சுக்கு ஒரு அளவு இல்லையா? நம்மள மாதிரி ஆட்டக்காரங்க இப்படி கிண்டல பேசிக்கிறது வழக்கம் தானே? அதெல்லாம் சரிதான் தம்பி. ஆனா இந்த போட்டி விவகாரம் மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு காரணம் நான் இல்லைங்க. இதுவரைக்கும் நான் யாரையும் போட்டியா நினைச்சது இல்ல. சவால்னு வந்ததுக்கு அப்புறம் விட்டுற முடியுங்களா? எல்லாம் அந்த மாதிரியாத்த பண்ற வேலை. நாம என்ன செய்யறது? நீ மட்டும் எங்களை தப்பா எடுத்துக்காம இருந்தா அது போதியா எங்களுக்கு. என்னங்க நீங்க பெரிய வார்த்தையில பேசிக்கிட்டு? நீங்க என்ன தப்பா நினைக்காம இருந்தா அதுவே போதும். அப்ப நான் பரப்புறேங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணு. என்ன தம்பி தம்பி, நீ தீர்காயுசா இருக்கணும்பா. நீ பேரும் புகழோட சந்தோஷமா வாழணும். நல்ல ஐயா, போயிட்டு வரங்க ஐயா. நல்லதையா. ஐயா வணக்கம் ஐயா. போயிட்டு வரேன் ஐயா. போயிட்டு வரேங்க. பார்த்து மெல்ல ஓட்டுங்க தம்பி. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டம் அப்படிதான் போகும். டேய், உத வாங்குவேன், டவுல கட்டியா புடிச்சுக்க. சரி. அடடா, புள்ள துண்டை விட்டுட்டு போயிடுச்சா? அம்மா காமாட்சி, என்னப்பா? சீக்கிரம் வா, சீக்கிரம் ஓடியா. இந்தா இந்த துண்டை அந்த புள்ள விட்டுட்டு போயிடுச்சு, சீக்கிரம் போய் கொடுத்துட்டு வா. எப்படிப்பா உங்க கார்ல எல்லாம் போறாங்க? என்னம்மா கொல்ல பக்கமா குறுக்க வழியில ஒண்ணா அந்த வண்டியை பிடிச்சிடலாம். அந்த வண்டி மெல்ல தான் போவோம். ஏய் 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 டேய், நாயன வாசிக்க கை இருக்காது. என்னண்ணே, வண்டிக்கு முன்னால ஒரு டேர் தனியா போகுது. ஆமையா, எவனோ சின்ன பையன் உருட்டு விளையாண்டு இருக்கான் போல இருக்கு. அண்ணே, தனித்தவளு சொல்லுவீங்களே, அங்க பாருங்க. அட பாவி, தவுல உட்காந்து புடிடான்னா விட்டுட்டு வேடிக்கையா பாக்குற. டேய், இப்ப நீ உடனே போய் அதை புடிச்சிட்டு வரல, நான் குடுக்கற குடுப்புல நீ ஊர் ஊரா ஓடிக்கிட்டு இருப்ப. என்ன காமாட்சி? யோ, துண்ட
துண்டை விட்டுட்டு வந்துட்டியா? புடியா. ஏமா இந்த துண்டை குடுக்கறக்கா இம்புடு தூரம் ஓடியாந்த? என்னோட ஞாபகமா, அத நீயே வச்சுக்கலாமே. ஆமா, உங்க ஞாபகம் வந்துனுமாக்கும். ஏதோ அப்பா சொன்னாரேன்னு கொண்டாந்து கொடுத்த. இந்தாயா. உங்க ஓட்ட வண்டியில ஆற நடிக்கிறாங்க. காலகாலத்துல போய் சேரு. என்னண்ணே வண்டி ரெடியா இருச்சா? ரெடி ஆயிடுச்சுப்பா. நீ வந்து உட்கார்ந்தா புறப்படலாம். நேரத்து பையன் அங்கே உட்காரு. என்னப்பா அது? இவனை உட்கார வைக்கிறதுக்கு அந்த எருமையை உட்கார வைக்கலாமே? இல்லண்ணே, நமக்கு என்ஜின் சூடு ஆகாது. அவன் அங்கே உட்காட்டேன், நான் இது மேல உட்காந்துக்கிறேன். ஆகாதா? ஆமாமா, அது ஜூடா. அப்படித்தான் தம்பி சொன்னா, அது ஜூடா தான் இருக்கும். ஏய், ஒழுங்கா உட்காரு, பல்ல புடிஞ்சு வெளியே எறிஞ்சிருவேன். நில்லுக்கு தம்பி. என்னைக்கு அம்மா ஆரத்தி எடுக்காம வீட்டுக்குள்ள போயிருக்கீங்க? அம்மா அம்மா அண்ணா, என்ன புட்சா எடுக்கிறீங்க? கூப்பிடுங்கண்ணே. அம்மா அம்மா இருங்க. என்ன சட்டத்தை காணா? சுப்பாண்ணே உள்ள போய் பாருங்க. போய் போய் போய். ஏமா அழுகுற? என்ன ஆச்சு? தங்கச்சி என்னமாச்சு? ஏன் அழுகுற? அந்த அந்த கசாப்பு கடைக்கார மாணிக்கம் என்ன சொன்னா? என்ன சொன்னா? என் பொண்ணு கரகம் எடுத்து ஆடுனா 3 கரகம் ஆடும்னு சொன்னியாவே. ஏண்டா பக்கா தங்கச்சிக்கு ஆடாதா? கரகம் ஆடுறவன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? டேய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி எல்லாம் பேசிப்ப நீ? என்னடி கரகம் எல்லாமே ஆடுற? தெருவில் கரகான்னா 1000 பேர் பார்க்கத்தான் பார்ப்பான், 4 பேர் விசில் அடிப்பான், ஏன் கைய கூட புடிச்சு எடுப்பான். என்னமோ பெரிய பத்தினி மாதிரி பேசுறியா? நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாங்கெல்லாம் பத்தினிக்குதாடா. நீ நல்ல வயிற்றுல பிறக்கல. நீ ஆட்டு சதை வித்து பொழைக்கிற. உங்க ஆத்தா அவ சதை வித்து பொழைச்சிருப்பா போல் இருக்கு. என்னடி பேசிக்கிட்டே இருக்க? இப்ப நீ மரியாதைய போல உன்னை சேர்த்து வெட்டி கசாப்பு போட்டுருவேன். ஊரை மிரட்டி பொழைக்கிற பையல என்னையா கசா போடுவே? டேய், நீ ஆம்பளையா இருந்தா இதை தொடரா பார்க்கலாம். டேய், சர்த்தம் போடி. யாருகிட்ட வந்து மோதுற? ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா மேல கை வச்சிருப்ப? உங்க அம்மா மேல மட்டும் இல்லடா, உன் மேலே கை வைப்பேன். எங்க அம்மா சொன்னதுனால உன்னை உயிரோட விடுறேன். முத்தையா, அடிக்காதீங்கண்ணா. என்ன கொடிக்காதீங்கண்ணா? கோடையடி குமுற மாதிரி நான் குமரிக்கிட்டு இருக்கிறேன். நீ கூறு கட்டதனமா தூங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? என் வாசிப்பு கேட்டு திருவிழாவில் எத்தனை பேர் மயங்கி இருக்கா, தலை சுத்தி நின்று இருக்கா, வாந்தி எடுத்திருக்கான், பேதி ஆகிருக்கு. இந்த வாசிப்புக்கே இப்படி தூங்குறேன்னா தவிர இல்லைன்னா என்ன செஞ்சிருப்பேன்? அது இல்லங்கண்ணே, எனக்கு எது பிடிக்கலையோ நான் தூங்கிடுவேன். எது பிடிக்கலையோன்னா அப்ப இந்த தவில் வாசிக்கிறது உனக்கு பிடிக்கலங்கிறியா? அண்ணே சும்மா பேசாதீங்க. நீங்க வாசிங்க, நான் தூங்கணும். நான் வாசிச்சு நீ தூங்கவா? நான் என்ன தாளாட்டாட அந்த தவில்ல வாசிக்கிறேன். இந்த நக்கல் தர வேண்டாங்கிறது அண்ணே. அடிக்காதீங்கண்ணே. டேய், செத்து போறதுக்கு அப்புறம் அடி வாங்குற மாடு எது தெரியுமா? எது? தப்புலையும் தவிலையும் கட்டுறமே அந்த மாடுதான்.
உசுரோடு இருக்கும் போதும் அடி வாங்குது, செத்ததுக்கு அப்புறம் தோல் ரூபத்துல வந்து அடி வாங்குது. ஐயோ பாவம். பரிதாபப்படாத. அந்த மாதிரி தான் நீயும் திருந்தாத மாடு. உன்னை அடிக்கடிக்கு தான் நீயும் திருந்துவ. அப்ப என்ன மாடுக்கிறீங்களா? இல்ல மனுஷன்னு ஒண்ணு சொல்லவா? நல்ல சங்கீதத்தை கேளுங்கப்பா. ஒரு மாமேத வாசிக்கிறேன், ஒரு மாங்காய் மடையன் தூங்குறான். நான் வரேண்ணே. எங்க போற? ஐயோ, போகும்போதே எங்க போறேன் கேக்குறீங்களே. போனதுக்கு அப்புறம் கேட்க முடியாதுன்னு பாருங்கண்ணே, நான் போய் ஒரு கச்சேரி பேசி வந்தேன். என்னது கச்சேரியில? நான் தானே பேசுவேன், நீ என்ன? நீங்க பேசி கிழிச்சீங்க. இது வரைக்கும் வீட்டுல ஒரு காசோட தங்கல. நான் போய் பேசிட்டு வந்தா அதுக்கு ரேட்டே தனி. ஐயா ஏனே தவுளா அது? பின்ன என்ன தண்ணி ஊத்துற அண்டாவா? விட்டா அப்புறம் பண்ணி வைப்பீங்க. அண்ணே ஒழுங்கா வாரப்பிடிங்க. 2 கச்சேரியா ஒண்ணுமே கலகாட்டல, தொப்பு தொப்புனுது. ஆமா, நாதஸ் ஏன் தூங்குறான்? என்னது நாதஸா? அதான் நாதசுரம்னே. ஓ, சாட்ல சொல்றியா? ஆமா. என்ன வர வர நீ ரொம்ப ஷார்ட்கட்ல போற? அப்படி ஆயிடுச்சுனே. அளவன்னு பேசாம வார பிடிங்க. வாரு இதுக்கு பிடிக்க வேண்டியது இல்ல, உனக்கு வாரு பிடிக்கணும். டிக்கெட்டை கேட்டு வாங்க, கேட்டு வாங்க. எங்கே போனோம்? கிழக்குப்படி போகணும். போய் உட்காருங்க. வணக்கங்க. ஓகேமா? கண்டக்டர்னே, இங்க ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க. யோ, என்னையா எல்லாரும் தலையில துண்டு போட்டிருக்கீங்க? எல்லாருக்கும் தலையில சிலந்து வெளியில போனா காக்கா கொத்திரு, அதான் துணியை போட்டு மூடி இருக்கோம். நல்லா மூடிக்குங்க, இதெல்லாம் தொத்து வியாதி. ஆமா, எங்க போறீங்க? எங்களுக்கே தெரியாது. அந்த சிவப்பு சட்டை போட்டுருக்க தம்பி, அது எங்க போகுது? கிழக்கு பட்டி. அதே போட்டி எங்களுக்கு போடுங்க. எத்தனை பட்டி? 6 பட்டி போடுங்க. அடே தேர்ந்தபட்டி தம்பியா, வாங்க வாங்க. என்ன இந்த பக்கம்? அது ஒண்ணும் இல்ல ராம மச்சான், பக்கத்துல ஒரு ஜோலி இருந்தது. போற வழியில அப்படியே நம்ம ஊர் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். நல்ல வேலை பண்ணீங்க. கண்கட்டி தெய்வமாச்சே, நினைச்சதெல்லாம் கை கூடும். எப்படியோ கை கூடுங்கிற நம்பிக்கையை தான் நான் இங்க வந்திருக்கேன். அடடா முத்தியா தம்பியா, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா? நல்ல சௌக்கியம். ஆமா, வீட்டுல ஐயா ஐயா பொண்ணு எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க. ஆமா, ஊர்ல இல்லையா கதவு சாத்தி இருக்கு? அது எப்படி? நாங்க இல்லாம அவங்க எப்படி வெளியூர் போக முடியும்? அடிச்சாத்தானே அவங்க ஆட முடியும். தம்பி, காமாட்சி சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கு, பெரியவர் உள்ள படுத்திருக்காரு, அதுதான் கதவு சாத்தி இருக்கு. கதவு திறந்து கிடந்தா தான் கண்ட கண்ட நாய் எல்லாம் உள்ள வருது. நீங்க சும்மா இருங்க. அப்புறம் வேற என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல தம்பி, ஒரு 10 காசு சில்லறையா இருக்குமா? சிவகுழந்து, வெளியூர் காட்ட போய் காசு கேட்கறிய, உனக்கு வெக்கமா இல்ல? நீ சும்மாதியா? தம்பி பெரிய ஆட்டக்காரரு, அவரு கையால காசு வாங்கி பொடி போட்டா அடடா அந்த மகத்துவமே வேற இல்லையா தம்பி? ஆமா ஆமா. இந்தாங்க. இங்க பாத்தீங்களா, அம்மா கேட்டா பேராது, அங்க மட்டும் நோட்டு நோட்டா அள்ளி விடுறத. காதலுக்கு கண்ணு இல்லன்னு சொல்லுவாங்க, அதான் கண்ணு மண்ணு தெரியாம காசு அள்ளி விடுறான். ஏனே இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுது? எந்த வண்டி? அட பொழப்பா கேட்டனே. அது ஏன் நம்பி கேக்குறீங்க? அப்பா, நான் ஆத்துக்கு தண்ணி எடுக்க போறேன். போயிட்டு சீக்கிரம் வந்துருமா. என்னங்க எங்க இவ்வளவு தூரம்? எல்லாம் இந்த அம்மனை தரிசிக்கத்தான். ஆ, இது அது எங்க தவழ்காருக்கு ஒரே வயிற்று போக்கு சீதபதியா இருக்கு. எந்திரிக்கிறதுக்கு 7 நேரம் போட்டிருக்கு. அதான் நாளை கழிச்சு ஒரு கச்சேரி, உங்க தவழ்கார அனுப்ப முடியுமான்னு கேட்க வந்தேன். நீங்க கேட்ட அனுப்பிச்சுமாக்கும், எங்களுக்கு கச்சேரி இருக்கு. ஆமா, தவழ்காரரை பார்க்க மட்டும்தான் வந்தீங்களா? இல்ல இல்ல, அன்னைக்கு துண்டு விட்டு போட்டுனே, அது பத்திரமா இருக்கா? எந்த துண்டு? அன்னைக்கு உங்க இடத்துல மாலையா விழுந்துச்சு, அந்த துண்டு தான். பொல்லாத துண்டு, அதை வச்சுதான் நாங்க தலை தோட்டிக்க போறோமாக்கும். அந்த துண்டுக்காக இவ்வளவு தூரம் வந்தியா?
துண்டுக்காக மட்டும் இல்ல, துண்டோட இன்னொன்னையும் விட்டுட்டு போயிட்டேன். அதை எடுத்து வச்சிருக்கீங்களா? என் மனசத்தான் உங்கள்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன். ஒரு மனசை கண்டுபிடிக்கணும்னா அது இன்னொரு மனசால தான் முடியும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு என் மனசு என்கிட்ட இல்ல, அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? உங்க தவல்காரருக்கு பேதியாச்சு அப்பவே வந்துட்டேன். இங்கேயே வந்தீங்க? அது யார் யாரோ என்னென்னமோ விட்டுட்டு தேடுறாங்க. நான் ஒரு பாட்டை விட்டுட்டேன், அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நல்லா தெரியுங்க, நான் வர்றேன். வந்துட்டியா? எவ்வளவு நேரம் காத்திருக்குது? வர்றவனும் போறவனையும் ஒரு மாதிரி பாக்குறான். ஆமா, ஏன் இவ்வளவு நேரம்? அப்போ சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு தடவை வந்தீங்க, சமாளிச்சிட்டீங்க. இப்படி அடிக்கடி வந்தா ஊர்ல இருக்கிறவங்க காரணம் கேட்டா என்ன பதில் சொல்வீங்க? அதுக்கெல்லாம் நிறைய யோசனை வச்சிருக்கேன், எனக்கா சமாளிக்க தெரியாது. ஓஹோ, முன் அனுபவமோ? ஏய், என்ன கிண்டலா? யார பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? என்ன மாதிரி யோக்கியம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுக்கணும். இந்தா, இத வச்சுக்க. காமாட்சி, என்னடா கம்மா கரையில கச்சேரியா? போட்டியில ஜெயிக்க முடியாதுன்னு இவளை கைக்குள்ள போட்டுக்கிட்டு குறுக்கு வழியில ஜெயிக்கலான்னு சதி பண்றியா? குறுக்கு வழியில ஜெயிக்கணுங்கிற தலைவிதி எனக்கு இல்ல. எங்கட தொழில் இருக்கு, திறமை இருக்கு, துணிச்சல் இருக்கு. போட்டின்னு முடிவானதுக்கு அப்புறம் இவகிட்ட என்னடா பேச்சு? ஏய், கடைசியா ஒண்ணு சொல்றேன், இனிமேல் இந்த பக்கம் உன்னை பார்த்தேன், ஆடுறதுக்கு கால் இருக்கா? கேட்டீங்களா மாமா? உங்க பொண்ணு பண்ணிருக்க காரியத்தை? அதுக்காக ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை இப்படித்தான் கை நீட்டி அடிக்கிறதா? ஏதாவது பேசினா தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். இவளை நம்பி தானே நான் சவால் விட்டு வந்திருக்கேன். இவன் அவன் கூட ஆத்தங்கர ஆடி பாடிக்கிட்டு இருக்கா. பார்த்த ஆத்திரத்துல அடிச்சேன். ஏன் நான் அடிக்க கூடாதா? அடிக்க உரிமை இல்லையா? ஆமா, நீங்க இப்படி கண்டுக்காம இருக்கிறதுனாலதான் அவ இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. அட, அந்த காமாட்சி கழுதையை மறந்துருங்க. என்னடா திடீர்னு குண்டு தூக்கி போடுற? அவளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்க. இல்லாட்டி இந்த குபேரனை விட்டுட்டு ஒரு பிச்சைக்கார பயல போய் பிடிப்பாளா? யாரா அவன்? காமாட்சி ஆடக்கூடாதுன்னு எந்த பயலை வச்சு திட்டம் போட்டீங்களோ அந்த பய. நம்ப முடியலையே. காமாட்சி நெருப்பாச்சேடா? நெருப்பு அணைஞ்சு கரியா போச்சுங்க. இன்னைக்கு அவங்க 2 பேரையும் தண்ணி துறையில வச்சு கையும் களவுமா பிடிச்ச. இப்ப நீங்க ஒண்ணு செஞ்சாகணும். என்ன செய்யணும் சொல்லு. இந்த ஆட்டை போட்டு எப்படியா நிறுத்தி ஆகணும். அது எப்படி முடியும்? போட்டிக்குன்னு 4 நாள் தான் இருக்கு. ஊர்ல ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னமோ தெரியாதுங்க. இந்த போட்டியை சாக்கா வச்சு அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு நாமளே ஏற்பாடு பண்ணலாமா? அந்த குட்டி மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. அவ காதல நாம தோக்க விடுவாளா? இந்த ஆட்டத்துல விட்டு கொடுத்து நிச்சயமா நம்ம மூஞ்சில கரிய பூச போறான். அவன் வரக்கூடாது, ஆடக்கூடாது, அவ்வளவுதானடா. கவலையோடு நான் பாத்துக்கிறேன். அவன் வாழ்நாள் முழுக்க ஆடவே மாட்டான். இது சாதாரண கரகம் இல்லப்பா, அம்மனுடைய தெய்வ கரகம். இது உன் தலையில இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஜெயிக்கவே முடியாது. ஆண்டவா, எவன் நம்மளுக்கு சவால் விட்டானோ அவன் மூஞ்சில கரிய பூசணும். எங்க அண்ணன் நான் தோப்பாரு, அவர் தான் ஜெயிப்பாரு. இது நம்ம கௌரவ பிரச்சனை. சுப்பையான தலையில வச்ச கரகத்தை ஆடி முடிக்கிற வரைக்கும் எப்படி நான் கீழே இறக்குறது இல்லையோ, அதே மாதிரி நான் நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முன் வச்ச கால பின் வைக்கிறது இல்ல. தைரியம் எடுத்து ஜோரா வாசிக்கணும். இந்தப்பா, ஏண்டா பண்ணாட பசங்களா, நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எடுத்து வாயில வச்சிட்டீங்களா? பெருசா அப்படியே வாசி கிழிச்சிருவீங்க. ஏடா என் தவுல? இந்தாங்கண்ணே. அண்ணே, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, நான் தூங்கிட போறேன். நீயே தீபாவளியை கடிச்சு தின்றாத. அடக்கி வாசிக்கிறது, ஒடுக்கி வாசிக்கிறது, அப்புறம் மடக்கி வாசிக்கிறது எல்லாம் எங்களுக்கு தெரியும். விடுறா. ஏய், என்ன பாக்குற? அடிபட்ட பாம்புடா, கடிக்க வந்திருக்க. அடிபட்ட பழைய பாம்பா? அடிச்சுட்டா போகுது, அதான் அடிக்க கம்பு ரெடியா வச்சிருக்கீங்களே. சுப்பையான, நீங்க நிறுத்திட்டீங்க, நீங்க அடிங்க. என்ன எதே பாம்பையா? அத நான் அடிச்சுக்கிறேன், நீங்க மோள தடிங்க. ஏய், எல்லாரும் மொத்தமா வாங்கடா. தலைவர் பாணியா டங்குவார் அத்துப்புறேன். ஏய், நீங்க
என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? அடிச்சவன் காலை உடைக்கடா. இது தவுலு, அது சண்டை. பாருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லையே. ஏய் படுதா தலையா, நீ கடிக்க வந்த பாம்பா? அதான் கடவா பல்ல புடுங்கிட்டுமல்ல. மூஞ்சியில காயமா இருக்கு, தர்மாஸ்பத்திரியில போய் கட்டு போட்டு போ. போடா. இந்தா கம்பு எடுத்துட்டு போ. இப்ப சிலிப்பு சண்டையில விட்டுரு. தம்பி, நீ கரகாட்டத்துல மட்டும் தான் கில்லாடின்னு நினைச்சேன். கம்பாட்டத்துல கில்லாடியா இருக்கு. கஷ்டப்படுறான். எப்படி நாங்க பொருத்தமா வாச்சுமா? பிரமாதமா வாச்சிங்க. ஆமா, ஊடல யாரு பிசிறு விட்டது? இந்த கொசுரு. கொஞ்சம் விட்ட பேசிட்டே இருப்பியா? ராசா நீ வாடா. இந்தாங்கண்ணே. நீ வாடி. கம்பு எனக்கு வேணாம். வாங்க கைய கால அலம்பிட்டு காபி சாப்பிடலாம். காபி சாப்பிடுறது வாயி, அப்புறம் கைய கால அலம்புற. போடா பேரிக்கா மாட்டியா போடா. இதனால தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, சேந்தம்பட்டி முத்தையனுக்கும் நம்ம ஊர் காமாட்சிக்கும் இன்னைக்கு ராத்திரி கரகாட்ட போட்டி நடக்க போகுது. எல்லாம் சுமாரா அப்போ செஞ்ச பாவம் பிள்ளைகளுக்கு சேரும். டேய், இனி ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. எவன் எக்கடி கட்டு போனா நமக்கு என்ன? போடா போலாம். என்ன மன்னிச்சிருமா, நான் இப்ப வர முடியாது. என்ன காப்பாத்துறாலும் காப்பாத்தாகணும். நல்லா காப்பாத்துப்பா, நல்லா காப்பாத்து. நீ ஊர் வந்து சேரும் போது உன் தாயை காப்பாத்த முடியலன்னு நீ கதறுவ. அம்மா, என்ன பேச்சு பேசுற நீ? இந்த வர சாமி சத்தியமா சொல்றேன், என் பேச்ச மதிச்சு நீ என் கூட வரல, நான் நேர போய் உத்தரத்துல தொங்கிடுவேன். என் பொழுது தான் நீ பாப்பேன். அக்கா, அக்கா, அம்மா, அக்கா, இல்லக்கா, நான் சொல்றத கேளுக்கா, நான் சொல்றத கேளு. ஏய் சண்டாடா, இங்க இருந்து போயிடு, இல்ல நான் கொலைகாரியா மாறிடுவேன். போடா போடா இங்க இருந்து. நீங்க காமாட்சி ஆஸ்பத்திரி கொண்டு போங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன். காமாட்சி எந்திரா சோம்பேறி, ஏன்டா பகல்லே தூங்குற? ராத்திரி பூரா வேலைண்ணே. ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சுட்டு நின்னுட்டு இருந்த. ஞானத்தோட வாய்ச்சேன் தெரியுமா? வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்தின் புள்ள, உட்கார்ந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். அண்ணே, நீங்க கடைக்கு போலாமா? ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டானா? தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தின்னு வளர்ந்தவன். நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன். நீயா? போதும்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை
அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன். ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன். நான் சின்னவன் தானே, நீங்க திருத்தக்கூடாதா? உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா? சரி, என்ன வேணும்? ஒரு வெத்தலை பாக்க வேண்டாம். கந்தசாமி என்ன ஒரு கொடுங்க. அண்ணே ஒரு பா கொடுங்கண்ணே. எடுங்க. சுண்ணாம்பு இந்த இருக்க எடுத்துக்க. என்னண்ணே வெளியே உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டேன். இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதஸ் அனுப்பியிருக்கேன். நாதசா? அவனையும் அனுப்பிச்சிங்க. அவன் ஒரு மாதிரியானே. அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா. அவன் திருந்திட்டேன்னு அவனே சொன்னான். அவனே சொன்னானா? வரான். இதாங்கண்ணே. என்னடா அது? ஒரு வெத்தலை ஒரு பாக்கு. நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க. ஆமா, நான் தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அது என்ன டப்பாவுல சுண்ணாம்பு? இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கையும் போடுறதுக்கு இந்த டப்பாவுல சுண்ணாம்பு. ஆள் சரி, விவரமான பையன். நான் சொல்ல உட்கார். என்ன விவரம்? உட்கார். அது என்ன வாயில? வாயிலையா? ஒண்ணும் இல்லையே. நல்லா வாய் தர. ஐயோ, வேகுதே, வேகுதே, வேகுதே. வேகுதா? நல்லா வேகுது. என் காசு எல்லாம் தின்னது இந்த வாய் தானே. வெந்து சாம்பலாகுது. என்ன சின்ன பையனை போய் இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டு? காசை என்கிட்ட கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இனிமே என்கிட்ட காசு இல்லடா. என்ன உடுங்கடா. ஐயோ, என்ன தங்கச்சி அழுதுட்டு வர்ற? அண்ணன் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து சரியா சாப்பிட மாட்டேங்குது, தூங்கவும் மாட்டேங்குது. வெறும் வயத்தோட இருக்கியே, இந்த பாலையாவது குடின்னு சொன்னா என்ன விரட்டுது. அவனோட பெரிய அக்க போரா இருக்குமா? பாலை குடிக்காம வேற எதை குடிக்க போறானா? அவன் ஏன் குடிக்க மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். கொண்டா, குடுக்கிற விதத்துல குடுத்தா அவன் தானா குடிக்கிறான். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாய். தம்பி, என்ன பாலும் கசந்து அடி படுக்கையின் வந்து அடிக்கிற மாதிரி ஆகி போச்சா? தங்கச்சி பால் கொண்டு வந்து கொடுத்தா வேடான்னு சொல்லிட்டியாமே. எங்களுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு அண்ணா. தம்பி பால் சாப்பிடணும்னா விட்ட வேண்டியதானே? எவ்வளவு கவலையில இருக்கு. டேய் பேரிக்க மாட்டியா? நீ எங்கடா இங்க வந்த? தம்பி பால் சாப்பிடணும்னு சொன்னாங்க, வந்தேன். வேணான்னு சொன்னா எடுத்து குடிச்சிட்டு போலான்னு வந்தியா? உப்புன வரைக்கும் போதும்டா. நிறுத்துங்கண்ணே. இது கள்ளங்கவடம் இல்லாம வளர்ந்த உடம்பு, எதையும் தாங்கும். உங்களை மாதிரியாவா சூதுவாது புடிச்சுக்கிட்டு. இங்க வா. இத ரொம்ப வருஷமா ரொம்ப பையன் சொல்லிட்டு இருக்கிறான். ஒல்லியா இருக்கிறவன் எல்லாம் சூதுவாது உள்ளவன், குண்டா இருக்கிறவன் எல்லாம் கள்ளங்கவடம் இல்லாதவன். எனக்கு தெரிஞ்சாகன்னு சொல்லு. நானா சொன்னேன்? இது பழைய பழமொழி. பழமொழியை ஏன்டா சொல்றீங்க? நாயங்களா? நாடா இன்னும் திருந்துறியாடா? புதுசா ஏதாவது சொல்லுங்கடா. எங்க உயிரை எடுக்காதீங்கடா. வச்சிருந்தா கொடுங்க. வச்சிருந்தா கொடுங்களா? அனாவசியம் பேசாத. பிச்சு போடுங்க. உங்க சண்டை இது வேடா. வெளியே போய் போடுங்க, போங்க. போடா நாதஸ், போடா. தம்பி, உன்ன மாதிரி ஆட்டக்காரங்களுக்கு உடம்புதான் கண்ணா முக்கியம். நீ ஆடினாத்தான் நாங்க அடிக்க முடியும், நாங்க அடிச்சாத்தான் நீ ஆட முடியும். என்னன்னு இது? உத அத உடுப்பா. ஆமா, என்ன நீ குழந்தை மாதிரி அடம் முடிச்சிட்டு இருக்க? என்னென்ன நீங்களும் அம்மா மாதிரி பேசிக்கிட்டு? அங்க காமாட்சிக்கு என்ன ஆச்சோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ பயப்படுற மாதிரி பெரிய காயம் ஒண்ணு இல்லையா? இன்னும் 2 நாள்ல ஆறிடுமா? அவன் மட்டும் நீங்க குறுக்க வந்து காப்பாத்தலைனா இன்னைக்கு என் கால் இருக்காதுன்னு அவன் நினைச்சா எனக்கு அந்த உயிர் வச்சுக்கவே பிடிக்கல. என்ன பண்றது? உங்க அம்மா குணம் தெரிஞ்சதாச்சே. இங்க பாரு, காமாட்சி நீ பாக்கணும், அவ்வளவுதானே. அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ புறப்படு. ஆனா ஒண்ணு, சீக்கிரம் வந்துடணும். புறப்படு. மாமா இருக்காங்களா? மாமாவா? தயவு செஞ்சு அவர் கூப்பிடுங்க. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த மூஞ்சிய வச்சுட்டு இங்க வந்த? உனக்காக வெட்டுப்பட்டு கிடந்ததை விட உங்க அம்மா பேச்சு முக்கியம் போனேல, அப்புறம் உனக்கு என்னங்க வேலை? நான் அப்படி செஞ்ச தப்பு தான். அந்த நிலைமையில நான் என்ன செய்யறேன்னு தெரியாம தான். நீ பேசுறத கேட்க நாங்க தயாரா இல்ல. நீ யாரையும் பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. உங்க கோபம் எனக்கு புரியுது. தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் பேச வர்றீங்களா? எங்களுக்கு மான மரியாதை இருக்கு. எங்களுக்கெல்லாம் தெய்வ மாதிரி இருக்கிற எங்க மாமாவை கேவலப்படுத்தின உங்களை மன்னிக்க தயாரா இல்ல. இனிமே உறவுங்கிறதுக்கு இங்க இடமே இல்ல. காமாட்சி உன்னை தலைமொழிகிட்டா உன் பேரை கேட்டா கூட காதை பத்திக்கிறாடா. நீ வர்றத பார்த்துட்டு உன்னை இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிதான் என்ன காவலுக்கு வச்சிருக்காடா. அண்ணே நீ புரியாம. இது வரைக்கும் தான் உனக்கு மரியாதை. நீயா போறியா இல்ல போக வைக்கணுமா? போடா.
டாக்டர் என்ன சொன்னாரு? காயம் நல்லா ஆறிட்டு வருதான், 2 நாள்ல சரியாயிடுன்னு சொன்னாரு. அப்ப 10ஆம் தேதி கச்சேரி ஆடலாம்ல? அட்வான்ஸ் வாங்கி செலவு பண்ணிட்டோம்ல, ஆடித்தானே ஆகணும். ஏமா ஆட முடியல? முடியும்பா. பார்த்து மெல்ல கூட்டிட்டு போ, மெல்ல கூட்டிட்டு போ. மெதுவா விடுக்கா, நானே நடக்கிறேன். சரி உட்காந்துரு, நான் சூடா காப்பி கொண்டு வரேன். பாத்து. காமாட்சி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆளுவனை தேடிட்டு வந்தாரு. என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமா. என்னடி இது? நான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? நான் என்னடி பண்றது? உங்க மாமா அவரை திட்டி அமிச்சிட்டாரு. பார்க்க பாவமா இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்காரு, போய் பாரு. எங்கடா போயிருந்த? வெத்தாம்பட்டிக்காரவங்க உனக்காக காத்துட்டு இருந்தாங்க. அச்சாரம் கூட வாங்கிட்டு தான் கொடுக்கணுமா? நீ வரல, போயிட்டாங்க. வர 10ஆம் தேதி கச்சேரி. அச்சாரம் கூட வாங்கிட்டேன். யார கேட்ட அச்சாரம் வாங்கினீங்க? முதல்ல திருப்பி கொடுங்க. என்ன சொல்ற? இனிமே நான் கரகம் ஆட போறதில்ல. என்னது? ஆட மாட்டியா? இல்லே, யாருகிட்ட என்ன பேசுறாமன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என் முகத்தை பார்த்து சொல்லு. உன் கால்ல சலங்கை கட்டி கரகத்தை தலையில தூக்கி வச்சு ஆட வச்சவள என்ன என்கிட்டே ஆட மாட்டேன்னு சொல்றியா? நீ இந்த கரகத்தை வேண்டாம்னு சொல்லலடா, நாம கும்பிட தெய்வத்தையே வேண்டாம்னு சொல்ற. உங்க அப்பா செத்து போனதுக்கு அப்புறம் என்ன செய்யுதுன்னு தவியா தவிச்சிட்டு இருக்கும் போது இந்த தொழில் தாண்டா நமக்கு சோறு போட்டது. நீ ஆட ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்த கரகத்தை தலைமையில தூக்கி வச்சு ஆடி ஆடி களைச்சு போன என்ன பார்த்தா இந்த தொழில் வேண்டாம்னு சொல்ற. நான் ஆட மாட்டேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்களே, என்ன காப்பாத்துறதுக்காக கால்ல அடிபட்டு ஆட முடியாம கிடக்குறாளே, அவளை அழைச்சு பாத்தீங்களா? தாய்மான உறவு தான் பெரிய உறவுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மான உறவு இருக்குங்கிற மனசுங்களே. அவ என் தம்பி இல்லப்பா, உங்க அப்பனை கொன்ன கொலைகார. என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா, அவனை தாய்க்கு தாயா வளர்த்து என் தம்பி நான் எனக்கு உசுறு. அவனை என் மேல உயிரையே வச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் உங்க அப்பாவுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. துடியா துடிச்சாரு. டவுன் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போனேன். உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லைன்னா உயிர் போயிடும், 3000 ரூபாய் செலவாகும்னு சொன்னாங்க. அப்புறம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் சிங்கப்பூருக்கு போறேன், இந்த நகையெல்லாம் வச்சுக்கங்க, வந்து வாங்கிக்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த நகையெல்லாம் எடுத்து உங்க அப்பாவுக்கு தெரியாம என் தம்பி கிட்ட கொடுத்து பணம் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். அன்னைக்கு போனவன் அப்பா திரும்பி வரவே இல்லை. உங்க அப்பாவையும் என்னால காப்பாத்த முடியல. அப்படி என்ன செய்வேன்? அங்க இருக்கவும் முடியல. இந்த ஊருக்கே வந்துட்டோம். அன்னைக்கு போனவனே இப்ப போட்டியில தான் நான் பார்த்தேன். இப்ப சொல்லுப்பா, நான் செஞ்சது தப்பா? ஆனா அவரை பார்த்தா அப்ப தெரியலமா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அவர் உனக்கு அவ்வளவு யோகியமா போயிட்டாரா? நீ பேசலப்பா, அவ உன்னை பேச வைக்கிறா. அவங்க வரவுதான் உனக்கு முக்கியமா சொல்லிடுப்பா. நான் தடுக்கல. என் மகளை காப்பாத்துக்க எனக்கு தெரியும். என் கால்ல இன்னும் எனக்கு தெம்பு இருக்கு. எப்பா, உனக்காக இறக்கி வச்ச கரகத்தை திரும்பவும் என் தலைமையில தூக்கி வச்சு ஆட என்னால முடியும். உன்னை நம்பி நாங்க இல்லடா. பாப்பா தங்கவேலு. தம்பி, என்னமா இது? தங்கவேலு, அடுத்த பஸ்ல போய் வாங்கின அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்டு வந்துரு. என்னது அட்வான்ஸ் திருப்பி கொடுக்குறதா? அதை நம்பி நான் ஏகப்பட்ட கற்பனை இருப்பா. இந்த சீமையில் இல்லாதவரு இனிமே கரகாட்டம் ஆட மாட்டாரா? என்னப்பா அம்மா கண்ணீர் கம்பளியமா போகுது, நீ வேற மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கிற? ஆமா, ஆட மாட்டேன்னு சொன்னியாமே, ஏன்? மனசு சரியில்லைண்ணே. இங்க பாரு, ஓ மனச பத்தி எனக்கு தெரியாதா? உனக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நான் வச்சிருக்கேன். அத நான் சொன்னா இங்கேயே நீ ஆட ஆரம்பிச்சிருவ. என்ன? நம்ம ஆடுற அன்னைக்கு அதே ஊர்ல அதான் போவோம் ஆளு காமாட்சி, அதுவும் ஆடுது. நிஜமா சொல்றீங்க? தம்பி, அந்த ஊர்ல 2 கோஷ்டி. ஒரு கோஷ்டி காமாட்சி கரகாட்டத்தை புக் பண்ணிருக்காங்க, இன்னொரு கோஷ்டி நம்ம கிட்ட வந்தது. இதான் சாக்குன்னு ரேட்டை ஏத்தி சர்ன்னு கறந்துட்டேன். என்ன தம்பி, நீ ஆடுறியா இல்ல அம்மா சொன்ன மாதிரி அடுத்த பஸ்லயே அட்வான்ஸ்? வேணாண்ணே. அடே வாங்க வாங்க. வணக்கம். கார்ல வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், பஸ்ல வந்திருக்கீங்க. அது வந்து என்ன ஆச்சுங்களா? அது காரை பெயிண்ட் அடி கொடுத்துருக்க. அதெல்லாம் இல்லங்க, ரிப்பேருங்க.
ஊரு ரொம்ப தூரங்களா? கொஞ்சம் தூரம் உள்ள போனோம். நாம எப்படி போறதுன்னு கேளுங்க. எப்படி போறதுங்க? நம்ம வண்டி இருக்கு, அதுல போலாம். பெட்ரோல் எல்லாம் போட்டிருக்கீங்கல்ல? அது மாட்டு வண்டிங்க. மாட்டு வண்டி என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. வாங்க போலாம். வாங்கடா தேங்காய் தலைங்களா, போங்கடா போய் ஆடு கொண்டு கொடுங்கடா. மண்டைகளை பாரு. சரி போல, வண்டியில இருப்பா. என்ன சீக்கிரமா போக முடியாது போல் இருக்கே, இவ்வளவு வண்டி அடைஞ்சலா இருக்கு. வண்டிக்கு மட்டுமா நமக்கு இடைஞ்சல்? ஏன் இவன் இடைஞ்சல் இல்லையா? சும்மா இருக்கண்ணே. இப்ப தம்பி வர அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சாகணும். தம்பிக்கு தான் நல்லா பாட்டு தெரியும்ல, ஒரு பாட்டை எடுத்து விட சொல்லுங்க. ஏன்டா எடுத்து விடுறதுக்கு என்ன பாக்கெட்லயே வச்சிருக்காரு? பாட்டெல்லாம் வாயில பாடுறதுடா. தம்பி வாழ்க்கையிலேயே உருப்படியா ஒரு வார்த்தை சொல்லிருக்கான். நமக்கு போற களைப்பு தெரியாம இருக்க, நீதான் ஒரு பாட்டு பாடம்பா. உனக்கு வெக்கம் மானம் ரோஷம் எதுவுமே கிடையாதா? டேய், நீ அளவுக்கு மீறி போற. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கெல்லாம் ஒரு காதல். டேய், இவன் காதல் பண்ணாம பின்ன இந்த மண்டை வச்சுட்டு இவனாடா காதல் பண்ணுவான்? டேய், என்னடா பாக்குற? நீ ஆடுற இடத்துல அவ ஆட மாட்டா, உன் காலடி பட்ட மண்ணை கூட அவ மிதிக்க மாட்டா. ஆடி. ஏற நேரத்துல சித்தரிங்க வச்சுட்டாங்க. தம்பி வருத்தப்படாத, பாப்பா வருத்தப்படாத, வா. இது காமாட்சியோட சொந்த விஷயம், இதுல தலையிட உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்னடி சொன்ன? எனக்கு உரிமை இல்லையா? அவளுக்கு நான் தாய் மாமன், அவங்க அக்கா புருஷன். அவளை இந்த நிலைமை கொண்டு வர என்ன பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? ஆஹா, சும்மா பாடுபட்டீங்க. அவ சம்பாதிக்கிறத வச்சுதானே குடும்பமே நடத்துறீங்க. என்ன எதிர்த்து பேசுறதுக்கு வந்துச்சியா? காமாட்சி, உன்னை கோபுரத்துல உட்கார வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீ குப்பமேடு தான் பிடிக்கணும்னு சொல்ற. கொஞ்சம் யோசிச்சு பாரு காமாட்சி. அவங்க அம்மா இருக்க வரைக்கும் இது நடக்காது. அவன் நிச்சயமா உன்னை வாழ விட மாட்டா. அப்புறம் நீ இங்கதான் வந்து கண்ண கசைக்கு நிக்கணும். அதனால முத்தையனை மறந்துடு. அவனோட ஒரே ஒரு நாள் வாழ்ந்தாலும் போதுங்கிற மாதிரி நீ வசனம் பேசுன. ஐயோ என் மகன் போயிட்டானே, என் மகன் போயிட்டானேன்னு முத்தையனோட அம்மா வசனம் பேசுவா. புரியல? அவனை வெட்டி போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அப்புறம் கொக்கா வாழா வெட்டியாதான் நிப்பா. எது வேணுமோ நீயே முடிவு பண்ணிக்க. போ. சீக்கிரம் ஓடி போய் கொஞ்சம் காபி தண்ணி கொண்டா. ஓடு ஓடு அம்மாடி. அம்மா உட்காருமா, உட்கார். இப்படி உட்கார். ஏமா ஏமா இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்ச? யாருக்காக வாழணும்? ஏமா அப்படி சொல்ற? நான் உசுர வச்சிருக்கிறதே உனக்காகத்தானம்மா. நானும் அப்படிதான் நினைச்சிருந்தேன். ஆனா இப்ப எல்லாம் உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ஏப்பா இப்படி மாறி போயிட்டீங்க? அம்மா உசுரோட இருந்திருந்தா இப்படி எல்லாம் இருந்திருப்பீங்களா? சொல்லுங்கப்பா. எல்லாத்துக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, முடிவு உண்டு. நீ கவலைப்படாதம்மா. நாளைக்கே நான் ஊருக்கு புறப்படுறேன். எங்க அக்காவை சந்திச்சு அவங்க கால்ல கையில விழுந்தாவது உன்னை முத்தையனோட சேர்த்து வைக்கிறமா. இது சத்தியம்மா. மடி, இனிமே இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை செய்ய மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுமா. தம்பி, உங்களை பக்கத்தான் ஓடி வந்துகிட்டு இருக்கு. விஷயம்? காமாட்சி தூக்கு போட்டுக்கிடுச்சியா. என்ன சொல்றீங்க? பயப்படாதீங்க தம்பி, நாங்க எல்லாரும் சேர்ந்து காப்பாத்திட்டோம். இப்ப இருக்கா? எல்லாம் ஓ நினைப்பு தான். பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கா. கவலைப்படாதீங்க அண்ணே. அவளை நல்லபடியா வாழ வைக்கிறது என் பொறுப்பு. எதுக்கும் பயப்படாம அவளை தைரியம் இருக்க சொல்லுங்க. என்னமோ தம்பி, உங்களை தான் மலை போல நம்பி இருக்கு. வர்றேன். நீங்க நினைச்சது நடக்கணும்னா காமாட்சி மனசு மாறணும். டேய், முயற்சி பண்ணா நடக்காத எதுவுமே கிடையாதுடா. நீ மட்டும் நானும் காமாட்சியும் தனியா சந்திக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவளை வழி கொண்டுற. ஐயா, இது நடக்கிற காரியமா? நீ மனசு வச்சா நிச்சயம் நடக்கும். அது எப்படிங்க முடியும்? அதெல்லாம் நிச்சயமா அவ வரவே மாட்டா. வருவா.
நீ மட்டும் நான் சொல்றபடி கேட்டு நடந்தா உனக்கு ஏரிக்கிற நிலம், எனக்கு காமாட்சி. என்ன சொல்ற? இப்படி வா. என்ன மாமா, எங்கேயோ புறப்படுற மாதிரி தெரியுது? வெளியூருக்கு புறப்பட்டு இருக்கேன். என்ன அப்படி பாக்குறீங்க? போகும்போதே எங்க போறீங்கன்னு கேட்டனும். நான் கேட்க வேண்டியது வேற மாதிரி கேட்டுட்டியே. அது சரி, என்ன விஷயம்? இல்ல மாமா, வீரபத்ரசாமி கோயிலுக்கு உங்களையும் காமாட்சி கூட்டி போலான்னு வந்தோம். என்னப்பா அது அதிசயமா கோயிலுக்கு போகணுங்கிற? ஆமா மாமா, காமாட்சி மனசுல இருக்க கஷ்டம். கல்யாணம் நடந்து இத்தனை வருஷம் ஆயும் எங்களுக்கும் குழந்தை இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணலையா அப்படின்னு ஒரு ஜோசியர் சொன்னாரு. சரி, நல்ல காரியத்தை எதுக்கு தள்ளி போடணும், உடனே செஞ்சிடலாம்னு தான் 10 மணி பஸ்ஸுக்கு போலான்னு புறப்பட்டு வந்திருக்கோம். நீங்க என்னடானா? என்னப்பா யோசிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ஒரு முக்கியமான சமாச்சாரமா ஒருத்தரை பார்க்கலான்னு புறப்பட்டு இருக்கேன். நீங்க திடீர்னு வந்து சாமி கோயிலுக்கு போலான்னு கூப்பிடுறீங்க. எனக்கு என்ன பதில் சொல்றதுனே புரியல. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் போலாமேப்பா. இல்லம்மா, இது தள்ளி போடுற காரியம் இல்ல, சாமியா பார்த்து முடிக்க வேண்டிய நல்ல காரியம். அதனால தான் புறப்பட்டு இருக்கேன். மாமா, நீங்க போற வேலைக்கு போங்க. ஏமா, நாம காமாட்சி கூட்டி போலாமே? சொல்லு. என்னம்மா? இல்லக்கா, நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க. அம்மா காமாட்சி, கோயிலுக்கு கூப்பிட்டாங்கன்னா மாட்டேன்னு சொல்லக்கூடாதுமா. நீ சாமி கிட்ட போய் எல்லாத்துக்காகவும் வேண்டிக்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். நான் வரட்டுமா? அல்ராமா, பிள்ளைகளை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போய் ஜாக்கிரதையா வா. வரேன். இன்னும் காணோம். சரசு, என்னங்க நீங்க? உங்களுக்காக எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். கோச்சுக்காத, மதுரைக்கு போயிட்டு வந்தேன், அல்வா வாங்கிட்டு வந்திருக்க பாத்தியா? இனிமே நீங்க லேட்டா வந்தா அல்வாவோட தான் வரணும். நல்ல வேலை இந்த பொட்டணும் அந்த தவுள்காரன் கண்ணில் படல. இல்ல என்னை மத்தளத்துக்கு வாரு பிடிச்சாப்ல பிடிச்சிருப்பா. கொஞ்சம் தள்ளி உட்காரு. சாப்பிடு சாப்பிடுனா, சும்மா சாப்பிடு. உன் பள்ளிக்கு தொண்டையில இந்த அல்வா போறது பழபழன்னு தெரியுதே. எத்தனை பேர்ட்ட பழகி இருக்க, எவனாவது அல்வா கொடுத்துருக்கானா? நான் கொடுப்பேன். எப்படி இருக்கு? உங்கள மாதிரியே இருக்குது. இருக்கணுமே, ஏன்னா இது 100 வருஷத்து அல்வா. ஐயா, அவ்வளவு பழசா? கடை பழசு, இது நேத்து போட்டது. என்னப்பா நேத்து போட்டது? டேய், யாரவ? ஐயோ அண்ணனா, பின்ன உனக்கு நான் தம்பியா? என்ன தனியா உட்கார்ந்து 2 பேரும்? இது அல்வானே. அது அல்வாங்கிறது எனக்கு தெரியுது. அதையே இதுக்கு வாங்கி கொடுத்த? கேட்டுச்சு வாங்கி கொடுத்தேன். நான் கேட்டா நீ வாங்கி கொடுப்பியா? அண்ணே, தப்பா எடுத்துக்கிறாதீங்க. எங்க அம்மா சாகும்போது அல்வா கட்டிச்சு, நான் வாங்கிட்டு வரதுக்குள்ள செத்து போச்சு. அதனால நான் எந்த தாய் குளம் கேட்டாலும் அல்வா வாங்கி கொடுத்துருவேன். அது உங்க அம்மா மாதிரி வயசுள்ள கிழவிகளுக்கு வாங்கி கொடுக்கணும்டா. இந்த பொண்ணுக்கு நீ வாங்கி கொடுக்கறியே, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது? ஐயா, என்னங்க இது? போய் இந்த மூஞ்சியா எனக்கு ஜோடியா கிடைக்கணும்? சின்ன பொடிய எனக்கு தம்பி மாதிரிங்க. அப்படியாம்மா? அண்ணே, எனக்கு சகோதரி மாதிரி தங்கச்சி. அப்படியாப்பா? அப்படியே இருந்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கு நல்லது, உங்க உடம்புகளுக்கு நல்லது. ஓடி போயிரு, ஓடி போயிரு. நீயும் அல்வா சாப்பிடுறீங்களா? எனக்கே அல்வாவா? போடி. அக்கா, அப்படியே இல்ல, இன்னும் ஒரு அடை எடுத்து வச்ச மரியாதை கெட்டு போயிடும். அக்கா, அக்காவா? இன்னொரு தடவை சொல்லாதே, அது கேட்கவே நாராசமா இருக்கு. பாவி, எந்த முகத்தை வச்சுட்டு என் படியேறி வந்தேன்? ஏய், உன் முகத்துல முழிக்கிறதே பாவம்டா. போடா இங்கிருந்து, போடா இங்கிருந்து, போவலியே. உன் நிலைமை எனக்கு புரியுது. உன் நிலைமையில யாரு இருந்தாலும் இதைத்தான் செய்வாங்க. அக்கா, கனவுல கூட உனக்கு நான் துரோகம் நினைச்சதில்லக்கா. உன்னை என் குலதெய்வமா மனசுல நினைச்சிட்டு தான் என்னை வரைக்கும் பூஜை பண்ணிட்டு வரேன்க்கா. என்னடா ஆக்ட் கொடுக்கறியா? ஆக்ட்? நீ என்ன சொன்னாலும் கதறி அழுதாலும் நான் நம்ப தயாரா இல்ல. இவ்வளவு நேரம் உன்னை நிக்க வச்சு பேசுனதே தப்பு. போடா வெளியே, போவலியே. அக்கா, எந்த ரகசியத்தை இது வரைக்கும் உனக்காக மூடி மறைச்சு வச்சிருந்தனோ அதை என்ன சத்தம் போட்டு சொல்ல வச்சிடாதே. குற்றவாளி கூட பக்கத்து நியாயத்தை எடுத்து சொல்ல உரிமை இருக்குக்கா. நான் நிரபராதி. உனக்காகவும் குடும்பத்துக்காகவும் நான் பட்ட வேதனை நினைச்சா இப்ப கூட எனக்கு ரத்த கண்ணீர் வரும். உனக்காக நான் 7 வருஷம் ஜெயில இருந்தக்கா. ஆமாக்கா, நீ கொடுத்த நகைகள்லாம் திருட்டு நகைகளா. அடகு கடைக்கு போனப்போ
போலீஸ்ல என்ன பிடிச்சுக்கிட்டாங்க. என்ன எப்படி எல்லாம் அடிச்சாங்க தெரியுமா? வயிற்றுல எட்டு வலிச்சாங்கக்கா. நான் ரத்தமா வாந்தி எடுத்தேன். நான் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தேன்னா எனக்கு நடந்த அந்த கொடுமை எல்லாம் மாமாவுக்கு நடந்திருக்கு இல்லையா? தம்பி, நிஜமாவா சொல்றேன்? உன் புருஷன் திருடன்னு உன்கிட்ட நான் எப்படிக்கா சொல்லுவேன்? ராசா, ராசா, என்ன மன்னிச்சிரியா? என் பத்திரமாத்து தங்கத்தை திருட நினைச்சு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டது. நீ போது என்ன புரிஞ்சுக்கிட்டே, அது போது எனக்கு. தம்பி, அந்த நகையெல்லாம் உங்க மாமாவோட சிநேகிதம் கொடுத்தது. உங்க மாமா திருட இல்லப்பா, திருட இல்ல. அக்கா, ஐயா, என் கையால உனக்கு சோறு போட்டு எவ்வளவு நாளாச்சு. வாயா. அக்கா, பிள்ளைங்களை எங்க காணோம்? பொண்ணு பள்ளிக்கூடம் போயிருக்கு. மாப்பிள்ளை எங்க போயிருப்பா? அடடே, கரகாட்டக்காரரா? என்ன இங்க தனியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல, சும்மா உட்காருங்க. யார்கிட்ட காது குத்துறீங்க? நீங்க எதுக்காக வந்தீங்க, யாருக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தேடுற ஆளு இப்ப ஊர்ல இல்ல. ஊர்ல இல்லையா? ஏன் கச்சேரியா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அவ குலதெய்வத்துக்கு பொங்க வைக்க போயிருக்கா. அவங்க கோயில் எங்க இருக்கு? ஏமா, வேற என்ன வேணும்? பொங்க வைக்க தண்ணியும் கொஞ்சம் விறகும் வேணும். காமாட்சி, மாமா, குடத்தை எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வா. நான் போய் விறகு கொண்டு வரேன். உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீ எங்கேயுமே நான் வர முடியாது. இது பாருங்க, மரியாதையை வழி விட்டுருங்க. ஏன் வீண தகராறு பண்ற? இந்த சின்னராசு ஆசைப்பட்டா அடையாம விடவே மாட்டான். உன்னை வசதியா வாழ வைக்கணும் தான் ஆசைப்படுறேன். புரிஞ்சுக்காத புள்ளியா இருக்கே. இந்த பாருங்க, நீங்க கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் என் உசுர் உள்ள வரைக்கும் அது நடக்காது. இப்போ வழி விட போறீங்களா இல்லையா? என்னடி மிரட்டுற? இந்த பாருங்க, நான் தனியா வரல. என் கூட அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க. என்ன தேடிட்டு அவங்க வந்தா என்ன தெரியுமா? எங்க மாமா ரொம்ப மோசமானவரு. கொலை பண்ண கூட தயங்க மாட்டாரு. ஜாக்கிரதை. அடிப்பொடி பைத்தியக்காரி, உன்னை இங்க கொண்டாட திட்டம் போட்டுதான் வந்தானடி. அவன் ஏன் ஆளு? அதுக்காக தாண்டி இந்த சாமி பூஜை எல்லாம். நீ போய் சொல்ற. எங்க மாமா நிச்சயம் அப்படி செஞ்சுக்க மாட்டாங்க. செஞ்சிருக்காண்டி. எதனால? எல்லாம் பணம்டி, பணம். உனக்காக நான் எதை வேணா தர தயாரா இருக்கேன். வா. தண்ணி எடுக்க போனவள இன்னும் காணோம். நீங்களும் பேசாம இருக்கீங்களே, போய் பாத்துட்டு வாங்களேன். ஏன் வளவளன்னு பேசிக்கிட்டு? சின்ன பிள்ளையாவ வந்துருவா. ஐயோ, போய் பாருங்களேன். நீ ஆரம்பிச்சனா முடிக்க மாட்டியே.
சரி நீ போ. நீங்களும் வாங்க. இல்ல அங்க உன் மாமன் இருக்கான், நான் வந்த பிரச்சனை ஆயிரும். பரவாயில்ல, நீங்களும் வாங்க. சொன்ன கேள்வி போ. அக்கா. என்னம்மா காமாட்சி, ஏமா அழற? என்னம்மா என்னாச்சு? அக்கா. என்ன அந்த தவுள்காரர் ரொம்ப துள்றா? அவன் தவுள் இல்லாம நீ ஆட முடியாதா? அட நீங்க ஒண்ணு, ஒரு தகர டப்பாவை தட்டினா கூட தான் நான் ஆடுவேன். அந்த தவுள் என்னத்துக்கு? உங்க நாதஸ்வரம் தான் எனக்கு வேணும். ஒரு சின்னஞ்சிரிசுக அப்படி இப்படி இருக்கும், கண்டுக்காம ஒதுங்கிற வேண்டியதானே? வைக்க பொருளை கொடுத்த நாய் மாதிரி. அவன் சொல்றான் அடிக்கடி வித்துவான் வித்துவான்னு. அப்படி என்னத்த வித்தானோ தத்துவான். நம்ம சத்தார் பாய் பொரோட்டா கடையில கொடுத்தா இவ்வளவு மாவு வச்சுக்கிட்டு இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா இப்படி அடிக்கிறா, அதனால அவன் வித்தோட ஆயிட முடியுமா? அவன் அப்படித்தாங்க கத்துவான். சரியான மாவு பைய. மாவு பைய இல்லங்க, மாங்காய் மடையன். நம்ம ரெண்டு பேரையும் அண்ணன் தங்கச்சிக்கு நினைச்சு ஏமாந்துகிட்டு இருக்கிறான். ஒரு நாளைக்கு நாதஸ்வரத்தை எடுத்து நடு மண்டையில நச்சுன்னு அடிச்சு விட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க, உங்க முகத்துல ஆசிட்ட ஊத்திடுவான். சரியான வெறி பிடிச்ச பையன். ஆமா, செஞ்சாலும் செய்வான். ஐயோ 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 அண்ணே அண்ணே அண்ணே. அடி அடே அடடி. ஏண்டி ஆசிட் ஊத்துற மூஞ்சி அடியுது? ஏற்கனவே 7-8 தடவை ஊத்துன மாதிரி இருக்கு. இந்த மூஞ்சியில இன்னும் நான் எத்தனை தடவை ஆசிட் ஊத்துறது? ஆசிட்டுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துட்டியேடி. ஏண்டி தகர டப்பாவுல பெயிண்ட் அடிச்சு அதை இவரு தட்டினா நீங்க அப்படியே தில்லான ஆடிடுவீங்களா? ஏண்டா டேய், நாதஸ்வரத்தை எடுத்து நச்சுன்னு நடுமண்டையில அடிச்சிருவியா? ஏண்டி எச்சிக்கல நாய? ஏய், என்ன பத்தி உனக்கு தெரியுமில்ல? வாயில குழாய வச்சு ஊதுற உனக்கே இப்படி இருந்தா 2 கையிலையும் தவுல் அடிக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? ஒண்ணு என்னடா அண்ணே. என்ன? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஊருக்குள்ளே இருக்காதீங்க, எங்காவது ஓடி போயிருங்க. எங்க போயிட்டு வராப்புல? மருங்காபுரி வரைக்கும் போய் ஒரு கச்சேரி புக் பண்ணிட்டு வர்றேன். நல்லா இருக்கு. அந்த காலத்துல கச்சேரி புக் பண்றவங்க வீடு தேடி வருவாங்க. இப்ப நீங்க அவங்கள தேடி போறீங்களா? என்ன என்ன பேச்சே காணா? இப்படித்தான் உங்க ஐயனும் கச்சேரி புக் பண்றேன்னு என்ன பார்க்க வருவாங்க. ஐயா உன்ன பார்க்க வந்திருக்கலாம், நான் யார பார்க்க போகணும்? இந்த பாரு, சுத்தி வளைச்செல்லாம் பேசாத. உனக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறதா முடிவு செஞ்சுட்டேன். கல்யாணமா? எனக்கா? பின்ன எனக்கா? இனிமே என்னால வேலைகள் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுப்பா. அந்த காலத்துல 6 நாட்டம் இப்ப அங்கங்க இழுத்துக்குது இழுத்து. நீ ஏன் வேலை செய்யற? தங்கச்சி பக்கம் சொல்லு. அவ ஏன்டா வேலை செய்யணும்? அவ இன்னொரு இடத்துக்கு போறவளாச்சே. போற வரைக்கும் பார்க்கட்டும். போற வரைக்கும் பார்க்கட்டுமா? எனக்கு மருமக வேண்டாமா? நான் முடிவு பண்ணதான். நாளைக்கு நிச்சயதார்த்தம். ஏமா என்ன கேட்காம விடிஞ்சா கல்யாணம் புடுறா பாக்குவத்துல எப்படிமா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? இது என் வாழ்க்கை பிரச்சனை. பொண்ணு யாரும் தெரியாம தலைய கட்டுறானா எப்படிமா கட்டுறது? என் பிள்ளைன்னா அப்படித்தான் இருக்கணும். டேய் ராசா, ஏலே முத்தையா, நீ பொண்ணை மாத்திரம் பாத்துட்டு தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுவ. ஆமா, ஏற்கனவே கரகத்தை வச்சு ஆடுறேன், இனி அவள வேற ஆடணுமா? ஏண்டா கரகாட்டம் ஆடுற பொண்ணு தானே வேணும்னு சொன்னேன். நான் பார்த்த பொண்ணு கூட கரகாட்டம் ஆடுறவதான். 1000 பேரு கரகெடுத்து ஆடினாலும் ஒத்து வர. இந்த பாரு, இந்த பொண்ணை பாத்துட்டு அப்புறம் பேசு. அவ கண்ணை பாத்தினா மீன் மாதிரி இருக்கும். அவ சிரிச்சானா போதும், ஏ ராசா அப்படியே முத்து உதிரும். அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தேன், அப்படியே சிரித்து போய் கீழே விழுந்துருவேன். என்னத்த சிரித்துக்கிறது? சுமாரா அடியே. அவ பேர் என்ன? அண்ணனை ஏமா இப்படி பாடாப்படுத்துற? அண்ணே, அம்மா உன்னை சும்மா சேர்ந்துது. அம்மா பாத்துக்கிற பொண்ணு யார் தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? நீ யார் கூட சேர்ந்து கரகாட்ட ஆடணும்னு நினைச்சியோ அதே காமாட்சி தானே? அதே காமாட்சியா? ஆமாண்ணே. நம்ம காமாட்சியா? ஆமாடா. நீ போன உடனே என் தம்பி வந்தா, அவங்கிட்டே பேசி முடிவு பண்ணிட்டேனே. எம்மா 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 அசத்திட்டியம்மா. எல்லாமே உங்களால வந்த வேணாதாங்க. காமாட்சியை தனியா கூட்டி வா, அவகிட்ட பேசி தலைகீழா மாத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருன்னு சொன்னீங்க. நானும் போய் சொல்லி கூட்டி வந்தேன். நீங்க என்னன்னா அவ கையை பிடிச்செடுத்து வம்பு பண்ணி காரியத்தை கெடுத்து விட்டீங்க. எல்லாத்துக்கும் உடனே நான் தான் சொல்லி என்ன வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க. என்ன வேணும் நான் பண்ணேன்? பேசினா மசிவான்னு பார்த்தேன், மசியில. தொட்டா ஒத்துப்பான்னு தொட்டு பார்த்தேன், அதுக்குள்ள அந்த பையன் வந்து காரியத்துக்கு எடுத்து விட்டான். ஏண்டா உங்க மாமன் பஞ்சாயத்து கூப்பிட்டா என்னடா பண்றது? போய் நில்லுங்க. எத்தனை பேர் அநியாயமா பஞ்சாயத்துல நிக்க வச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருப்பீங்க. பயப்படாதீங்க, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது. அந்த பொண்ணு பஞ்சாயத்துல வந்து நின்னா அந்த பொண்ணோட மான மரியாதை என்ன ஆகுறது? அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏன் நிம்மதி போச்சே? என் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்கறவனு என்ன கேவலமா பேசுறா. உங்களோட எனக்கு வேற போக்கிடம் கிடையாது. என்ன அடியாளா வச்சு காப்பாத்துங்க. உனக்கு எதுக்கு அந்த வேலை? நான் என்ன கணக்கா எழுத முடியும்? எனக்கு தான் படிக்கவே தெரியாதுங்களே. சரி சரி, நீ எங்கேயும் போவனா, என் கூட வேறு. ஆமா, உன் மாமன் போன விஷயம் என்னாச்சு? மாமனா? அதுவா? அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிருச்சே. ஆமாங்க, நாளைக்கு நிச்சயதார்த்தம். இது நடக்கவே கூடாதுடா.
எனக்கு கிடைக்காத காமாட்சி அந்த முத்தையனுக்கு கிடைக்கூடாது. என்ன தைரியம் தான் அவனை கை நீட்டி அடிச்சிருப்பான். அவனை தீர்த்து கட்டாம விட மாட்டேன். நீ போய் காமாட்சி என்ன தரமா பண்ணுக்காடு. என்னப்பா இது? நிச்சயதார்த்தம் முடியறதுக்கு முன்னாடி வாழைப்பழத்தை திங்கிற என்னது? திங்க கூடாதா? வாழைப்பழம் எதுக்கு வச்சிருக்கீங்க? திங்கிறது தானே. ஆமா, யாருக்கு நிச்சயதார்த்தம்? உன் மச்சனத்துக்கு. இந்த வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள, அந்த பொண்ணுக்கு தாய் மாமன். என் சம்மதத்தை கேட்காம இந்த காரியத்தை ஒரு செய்யலாமா? ஏண்டா நீயாடா தாய் மாமே, நீயாடா மூத்த மாப்பிள? அந்த நினைப்பு மனசுல கொஞ்சமாவது இருந்திருந்தா இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணுவியா? மரியாதையா இங்கிருந்து போயிடு. போக மாட்டேன். நான் எதுக்கியா போனேன்? விட்டு போன உறவு ஒட்டிக்கிச்சுன்னு பழைய உறவை வெட்டி விட பாக்குறியா? என் உயிரே போனாலும் இந்த கல்யாணம் நடக்காது. வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ள, கொஞ்சம் கௌரவமா நடந்துக்கப்பா. மூத்த மாப்பிள்ளையா? நானா? இல்லங்க, ஏமாந்த மாப்பிள்ள. உறவுக்காரன் சொல்லி ஒரு மலடியை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. மலடின்னு சொல்லாதப்பா, பாவம். அவன் மலடிதாயா? ஒரு டாக்டர்ல, 2 டாக்டர்ல, 3, 4, 5 பேர் அதுதான் சொன்னா. அது தெரிஞ்சவர் என்ன பண்ணிருக்கானா? காமாட்சியை கட்டி கொடுத்துருக்கணும்ல. கட்டின பொண்டாட்டி வச்சு காப்பாத்த வக்கீல் அது உனக்கு 2ஆவது கேக்குதா? காமாட்சி கழுத்துல தாலியை கட்டிட்டு அவனை காசுக்கு வித்தலான்னு பாக்குறியா? மரியாதையா பேசு, இல்ல வெட்டி கொன்னு விடுவேன். அப்படியா செஞ்சு தொலை. நீயும் ஜெயிலுக்கு போயிடுவேன், நானும் தொல்லையில நிம்மதியா போயிடுவேன். உன் தங்கச்சியை நீ எனக்கு கட்டி வச்சேன்னா நீ என் கூட வாழலாம். இல்ல உன்ன விலைக்கு வச்சுட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்புறம் நீ வாழ்க்கை பூரா வாழா வெட்டியா தான் இருக்கணும். ஏன் சுயநலத்துக்காக என் தங்கச்சியோட வாழ்க்கை பழக்க நான் தயாரா இல்லையா? உன் கூட வாழறதை விட வாழ வெட்டியா இருக்கிறதே மேலு. இங்க பாரியா, உன்னை கட்டிக்கிட்டு பாவத்துக்கு மரியாதையா சொல்றேன், பேசாம போயிடு. என்ன வெளியே போக சொல்றியா? என்னையே வெளியே போக சொல்றியா? இந்த வீட்டுக்கு மாடா உழைச்ச வேண்டி போற. ஆனா நீங்க நிம்மதியா வாழ முடியாது, வாழவே முடியாது. ஏய் காமாட்சி, என்னடி உன்ன உன் ஆளு நிச்சயதார்த்த புடவையில பாக்கணுமா? கோவில்ல காத்துட்டு இருக்காரு, சீக்கிரம் போடி. என்னங்க, இது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்ங்க. நினைச்சதெல்லாம் நடக்கும், நல்லா வேண்டிக்கங்க. அப்படியா? அம்மா, பூசாரி யாரையுமே காணமே. எங்கேயாவது வெளியில போயிருப்பாரு, இப்ப வந்துருவாரு. சரி சரி, நம்ம இருந்து கும்பிட்டு போலாம். கதவு சாத்தாதீங்க, நாங்க உள்ள இருக்கோம். யாரு கதவு போட்டது? கதவு தரங்க. யார் கதவு போட்டது? யாரும் தெரியலையே. என்னங்க கதவு தரங்க. என்னது, கோயில் கதவு சாத்தி இருக்க? யார் சாத்தி இருப்பாங்க? நான் தான் சாத்தினேன். ஐயா, எதுக்கு சாத்துனீங்க? எதுக்கு சாத்தினா? உள்ளுக்குள்ள அக்கிரமம் நடக்குதியா? என்னங்க ஐயா சொல்றீங்க? உள்ள ஒரு குட்டியும் பையனும் போய். ஐயோ, ஆமாயா, அப்படிப்பட்ட சமாச்சாரம் தான் நடக்குது. ஊர்ல போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. நான் சொல்ற மாதிரி பஞ்சாயத்துல அப்படியே சொல்றேன். என்ன? அந்த பொண்ணு கோயிலுக்குள்ள போய் கதவை சாத்திட்டு கோயிலோட புனிதத்தை கெடுத்துட்டதா சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க 2 பேரும் சாமி மட்டும் தான் கோயிலுக்குள்ள போனோம். அப்ப யாரோ வெளியில இருந்து வேணும்னே கதவை பிடிட்டாங்க. என்ன தம்பி இப்படி சொல்றாங்க? இவங்க 2 பேரும் கோயில் வாசல்ல கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உள்ள போய் கதவு போட்டிக்கிட்டாங்க. இத பார்த்ததும் என் ரத்தமே கொதிச்சு போச்சுங்க. நாமெல்லாம் கண் கண்ட தெய்வமா கும்பிடுற அந்த அம்மன் கோயிலை கேவலப்படுத்தினவங்க தப்பிச்சு போயிடக்கூடாது. நான் தான் கதவு போட்டேன். போய் இந்த ஆளு எங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறாரு. இந்தாமா, பெரியவங்களை இப்படி எல்லாம் மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. அது இல்லைங்க, இவருக்கு எனக்கு ஏற்கனவே முன் விரோதம் இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப என்ன பழி வாங்க பாக்குறாரு. அது போகட்டும், இவர் சொல்றது உண்மைதான்னு எதை வச்சு சொல்றீங்க? கேட்டீங்களா? இவனை விரோதியை நினைச்சு நான் பழி வாங்குறேனா? என்னோட தகுதிக்கு இவனா என் விரோதி? போயும் ஒரு கரகாட்ட பய கூட நான் மோத போறேன். நீங்களே சொல்லுங்கயா. தம்பி,
இவரை சின்ன பிள்ளையில இருந்து நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்க மாட்டாரு. இவரை பத்தின இந்த கதைகளை ஊர்ல யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. வேற கதை இருந்தா சொல்லு. நியாயப்படி அவர் தான் இங்க இருந்து தீர்ப்பு சொல்லணும். ஊர் நன்மைக்காக அவர் சாட்சி சொல்றாரு. அவரையே போய் நீ குத்தம் சொல்லிட்டு இருக்க. இப்படி எல்லாருமே ஒரு பக்கமா பேசினா உங்ககிட்ட உண்மை எடுபடாது. நீங்க நம்பினாலும் சரி நம்பலாம் சரி, இவர் சொல்றது எல்லாமே போய். சரியா? அப்படியே வச்சுக்குவோம். நான் சொல்றதான் போய் கண்ணால பார்த்த இன்னொரு சாட்சி சொன்னா ஒத்துக்குவியா? யோ பூசாரி வாயா இங்க சொல்லியா? நாம 2 பேரும் தான் அந்த கன்றாவிய பார்த்தோம். வாயை திறந்து சொல்லையா? உன் கண்ணால பாத்தியா நீ? ஆமாங்க. இப்ப என்ன சொல்ற? பூசாரி உனக்கு விரோதி, உன்னை பழி வாங்குறான்னு சொல்றியா? ஐயா, குத்தம் செஞ்சவங்க யாருமே தன்னோட குத்தத்தை ஒத்துக்கிட்டதா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல இது சாதாரண குத்தமா? தெய்வ குத்தங்க ஊரே அழிஞ்சிரும். ஐயோ, அவ கண்கண்ட தெய்வமாச்சே. இந்த தீட்டெல்லாம் பொறுக்க மாட்டா. ஊருக்கு என்ன கேடு வருமோ? என் கொலையெல்லாம் நடுங்குதே. என் பொண்ணுக்கு எல்லாமே அம்மன் தாங்க. வருஷா வருஷம் விரதம் இருந்து அந்த அம்மனுக்காக கரக ஆடி இருக்குங்க. என் பொண்ணு ஒண்ணு நான் தப்பா வளர்க்கலைங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்து ஒன்னா சேர்ந்திருக்காங்க. சின்ன வயசு, தனிமையான இடம். தப்பு நடந்திருக்காதா? ஐயா, எங்க தொழில் மேல சத்தியமா சொல்றேன், தப்பு நாங்க செய்யவே இல்ல. உனக்கு என்னப்பா? நீ வெளியூர்கார சொல்லிட்டு போயிடுவ. ஆத்தா கொடுக்கிற தண்டனை அனுபவிக்க போறது நாங்க தானப்பா. ஐயா, இவங்களை சரியானபடி தண்டிச்சாத்தா ஆத்தா மனசு குளிரும். ஊரு இவங்களை குற்றவாளின்னு சொல்லுது. நீங்க என்ன சொல்றீங்க? இவங்க 2 பேருமே கரகாட்டக்காரங்க. அதனால மஞ்ச துணியை கட்டிக்கிட்டு தலையில வேப்பல கரகத்தை வச்சுக்கிட்டு அம்மன் முன்னாடி நெருப்பு மேல ஆடி வரணும். இதுதான் என் தீர்ப்பு. இவங்க 2 பேரும் குத்தம் செய்யலன்னா தீ மிதிச்சு உயிரோட வெளியே வருவாங்க. அப்படி இல்லன்னா அந்த அம்மனே பாத்துக்குவா. இதுதான் சரியான தீர்ப்பு. நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம். நீங்க எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? அப்ப தீ மிதிக்க ஏற்பாடு பண்ணுங்க. பண்ணிடுவோம். கொஞ்சம் நில்லுங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அவங்க 2 பேரும் தப்பு செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? இப்படி அநியாயமா அந்த 2 சின்னஞ்சிறுசுங்களை பலி கொடுக்க போறாங்களே, இத பார்த்ததுக்கு அப்புறமா உங்க மனசு கல்லா இருக்கு. அவ யாருங்க? நீங்க தூக்கி வளர்த்தவன், உங்க அக்கா பொண்ணு. எங்க குடும்பத்துக்கு நீங்க இதுவரைக்கும் செஞ்ச கொடுமை எல்லாம் போதாதா? இப்ப கூட நீங்க நினைச்சா அவங்களை காப்பாத்தலாம். போங்க, போய் தர்மகர்த்தா சொல்லி அவங்கள விட்டு சொல்லுங்க. இல்ல என்னையும் சேர்த்து கொண்ட பாவம் அவங்கள தான் சேரும். ஐயா, ஐயா, தயவு செய்து இந்த தீமிதியை நிறுத்துங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேங்க. இது ஊர் விஷயம்டா, நான் என்ன பண்றது? நீங்க நினைச்சா முடியுங்க. கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க. அநியாயமா 2 உயிரை பலி வாங்கிடாதீங்கய்யா. டேய், கும்பிடுற கோயில அசிங்கப்படுத்திருக்காங்க. ஊர் சும்மா விடுமா? பஞ்சாயத்து மீறி எதுவும் செய்ய முடியாது, என்ன விட்டுடு. யோ, யார்கிட்ட பேசுறீங்க? நீங்க ஊரை ஏமாத்தலாம், உங்க உண்மையெல்லாம் தெரிஞ்ச என்ன ஏமாத்த முடியாது. என்னடா பேச்சு ஒரு மாதிரியா இருக்கு? கட்சி மாறியா? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. காமாட்சியை நான் சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்தவன். அவ உங்களை கட்டிக்கிட்டா அவளும் நல்லா இருப்பா, அதை வச்சு நாங்களும் நல்லா இருப்போம் நம்பித்தான் நீங்க சொன்னபடி எல்லாம் நான் ஆடினேன். அதனால இன்னைக்கு நான் அனாதையா நடுத்தரவுல நிக்கிறேன். காமாட்சியை நீங்க விரும்புனீங்க, ஆனா கடவுள் முத்து எனக்குள்ள எழுதி வச்சுட்டான். தப்புடா, அவங்க 2 பேரும் நெருப்புக்குன்னு எழுதி வச்சிருக்கு. ஐயா வேணாங்க, அவங்கள வாழ விடுங்க. நாங்க இந்த ஊரை விட்டு போயிடுறோம். அவங்கள காப்பாத்துங்கய்யா. போடா நன்றி கட்ட நாயே, அது கனவுலையும் நடக்காது. எனக்கு கிடைக்காத அவ எவனுக்கும் கிடைக்கூடாது. என்னையா எட்டி உரைச்சு தள்ளுற? உன் சதி திட்டத்தை இந்த ஊருக்கு அம்பலப்படுத்தல. என் பேரு பலராம இல்ல. நீ மூட்டி இருக்கிற தீயில எரிய போறது அவங்களா இல்ல நீயாங்கிறது என்ன கொஞ்ச நேரத்துல பாரு. டேய், அவனை பிடிங்கடா. ஆத்தா, உன்னையே நம்பி இருந்த எங்க குடும்பத்தை நீ காப்பாத்திட்டா ஆத்தா.
வேண்டாம். அவளை உயிரோட விட்டு வைக்க கூடாது. அவர் பண்ண தப்புக்கு அந்த ஆத்தாலே தண்டிச்சிட்டா. தயவு செஞ்சு அவரை விட்டுருங்க. முத்தையா, உனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணி என்ன காப்பாத்திட்ட. நன்றிப்பா. அட என்ன அதுக்குள்ள எழுந்திருச்சீங்க? எல்லாரும் உட்காருங்க. இன்னும் எவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இருக்கு, பாத்துட்டு போங்க. கெட்டி மேளம், கெட்டி மேளம். கெட்டி மேளம், கெட்டி மேளம். அண்ணே, நீங்க தான் வாசிக்கணும். அதுவும் நான் தான் வாசிக்கணுமா? சரி, வாசிடுறேன். என்ன நீங்க மட்டும் வாசிக்கிறீங்க? எங்க நாதஸ்? இத வந்துட்டே. டேய், இவள நீ கல்யாணமே பண்ணிட்டியா? எப்படா? இவங்க முகூர்த்தத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் எங்க கல்யாணத்தை முடிச்சோம். ஏன்டா அவசரப்பட்ட? இவங்களுக்கு முன்னாடி இருந்தா நாங்க காதலிக்கிறோம். சொல்லு. ஆமா ஆமா. 5 10 சில்லறையா குடுத்துக்கிட்டு இருந்த, இப்ப மொத்தமா குடுக்குறியா? குடு நல்லாடுறா. ரொம்ப வெக்கப்படாதீங்க, நிமிந்து நில்லுங்க.